சோழ ஆசிரமம், நாகர்பவி ஆசிரமம், பஞ்சமுகி ஆசிரமம் போன்ற இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் சந்தித்தனர். முதலில் சோழகுல ஆசிரமத்தின் தலைவரான ரங்கராஜன் பேச்சை தொடங்கினார். ஆச்சாரியா வைரவேல் மகாசித்த கமிட்டி தலைவர் மகேஸ்வரியோட போட்ட ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் தன்னோட சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஆன்ம பயிற்சியும் செய்யறாரு. இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு நீங்க யாராவது யோசிச்சீங்களா? அதை பத்தி பேசுறதுக்காக தான் நாம இங்க கூடியிருக்கோம் என்று அவர் கூற, ஆமா, அவர் பையனை பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு போன விருச்சிக ஆசிரமம் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. அதோட விருச்சிக வேற இறந்துட்டாரு. இது தெரிஞ்சு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. இன்னொருவர் கவலையுடன் அதை ஆமோதித்தார். அங்கிருந்த எல்லோருமே இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க அந்த ஆசிரமங்களின் மிகவும் முக்கியமான நபர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அவர் தன்னோட சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? எப்படியும் இந்த டைம் அவரோட குறி நாம இல்ல, மகாசித்த கமிட்டியோட தலைவர் மகேஸ்வரியை தான் தோக்கடிக்க நடப்பாரு. அதோட அவர் பையன் இறந்ததுக்கு காரணம் அந்த ஹரிஷ் தானே. அவர் பழி வாங்கணும்னா அவனை தான் தேடி போகணும். அவர் நம்மளை தாக்கடா நம்ம பதிலுக்கு அவர் கூட சண்டை போடலாம் என மூன்றாவது ஆள் சொல்ல, ஆமா, அதுவும் இப்ப அவர் அட்டாக் பண்றது சரியா இருக்காது. ஏன்னா அவரோட பலம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நாம அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. மற்றொருவர் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது பஞ்சமுகி ஆசிரமத்தைச் சேர்ந்தவர், நீங்க பேசுறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? மகேஸ்வரி மேடத்தை நம்ம இவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கோம். அவங்க எப்பவும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, தேவையில்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த வைரவேல் அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விதியை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்காரா? முதல்ல மகாசித்த கமிட்டியை அடிப்பாரு, அதுக்கப்புறம் அவரோட குறி நாமளா தான் இருக்கும். அதனால நமக்கு என்னன்னு நம்ம அமைதியா இருக்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு, நம்ம இப்பவே வைரவேலுக்கு எதிராக ஒண்ணு சேரணும். இல்லனா அவரோட அடிமையா மாறி காலம் ஃபுல்லா சேவகம் பண்ணணும் என்றார். அதை கேட்ட நாகர்பவி ஆசிரமத்தின் மெம்பர், இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க என்று யோசனையுடன் கேட்டார். நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். புரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கறேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம மகாசித்த கமிட்டி கிட்ட போய் முறையிடுறோம். அவங்களும் நம்ம பிரச்சனையை கேட்டுட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்றாங்க. நாளைக்கு அந்த கமிட்டியே இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த வைரவேல் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நாம செஞ்சாகணும். இது ஹரிஷ் மட்டும் சம்பந்தப்பட்டதா இருந்தா நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது அவருக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை ஒதுங்கி போயிடலாம். ஆனா வைரவேல் மகேஸ்வரி எதிர்த்து சண்டை போட்டா நீங்க யார் பக்கம் நிக்க போறீங்க? இப்போ இதுதான் கேள்வி. பஞ்சமுகி ஆசிரமத்துக்காரர் பதில் கூற ரங்கராஜன் அமைதியாக அங்கு நடப்பதை கவனித்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், இங்க வரதுக்கு முன்னாடியே எங்க தலைமை கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. எங்களோட ஆசிரமம் மகாசித்த கமிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ண போகுது. அவங்க நம்ம ஆசிரமங்களுக்கு எந்த அளவு உதவி பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களும் ஆன்ம பயிற்சி செய்ய போயிருக்கிறதுனால கல்பனா தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாம மகாசித்த கமிட்டியை தனியா விட்டுறக்கூடாது என்றார். உடனே மற்றவர்களுக்கும் அவர் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. ஆனா வைரவேலை எதிர்க்கிறதுக்கு நாம மட்டும் போதாது. முன்னாடியே அவர் நம்மளை விட சக்தி வாய்ந்தவரா இருந்தாரு. இப்போ இன்னும் அதிகமாகி இருக்கும். ஒருவர் சொல்ல, நாம ஏன் அந்த ஹரிஷ் கிட்ட உதவி கேட்க கூடாது? அவரோட சக்தி என்னன்னு நாம அன்னைக்கு நாயக்கர்குல மீட்டிங்லயே பார்த்தோமே என்றார் இன்னொருவர். ஆனா அவனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவனும் இன்னொரு வைரவேலா இருந்தா என்ன பண்றது? முதல் ஆள் சந்தேகம் எழுப்ப, இல்ல, அவன் நிச்சயம் அப்படிப்பட்டவன் கிடையாது. நேஷனல் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல நடந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்படலையா? மத்த டீம் சதி செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவன் இறங்கி நின்று சண்டை போட்டிருக்கான். இதுல அவனுக்கு எந்த லாபமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. அப்ப கூட யோசிக்கல. கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருக்கும். இரண்டாவது ஆள் சமாதானம் கூறினார். முதலில் எதிரெதிர் திசையில் பிரிந்து நின்று வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒரு நிலையான முடிவுக்கு வந்திருந்தனர். ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த இக்கட்டான நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா இந்த சண்டை இந்தியாவோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சரி, இப்ப ஹரிஷ் கிட்ட யார் பேசுறது? நாம கூப்பிட்டா அவன் நமக்கு சப்போர்ட் பண்ண வருவானா? ஒருவர் கேட்க, மற்றவர்கள் மனதிலும் அதே கேள்வி தோன்றியது. அது பற்றி எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சோழகுல தலைவர் ரங்கராஜன், அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் ஹரிஷை கான்டாக்ட் பண்ணி இதை பத்தி பேசுறேன். வைரவேல் ஆதிசக்தி நதியை கடக்க போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அதை தடுக்கிறதுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவார் என்றார். இதை கேட்டதும் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தனர். அதனுடன் வைரவேலை தடுத்து நிறுத்துவதற்காக பல திட்டங்களை பற்றியும் விவாதித்தனர். உண்மையில் புராணங்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான மனிதன் ஒரு முறை ஆதிசக்தி நதியை கடந்து சென்று விட்டால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவான். அவனுக்கு பலவிதமான தெய்வீக சக்திகள் கிடைக்கும் என்று இருந்தது. அதை வதந்தி என்றும் சிலர் கூறினார்கள். அந்த கணிப்பை பலர் நம்பவில்லை என்றாலும் பழமையான புத்தகம் ஒன்றில் அதை பற்றிய குறிப்பு இருந்தது. அதனால்தான் வைரவேல் அதை செய்ய வேண்டும் என உறுதியாக இருந்தார். எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க. வைரவேலோட திட்டப்படி அவர் இன்னும் 7 நாள்ல நதிக்கரையை அடைவார். அங்க இருக்கிற நதியை கடக்காம நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்துறது ரொம்ப முக்கியம். ரங்கராஜன் முடிவாக கூற, ஆமா, நம்மளால அது முடியும். மற்றவர்கள் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரம் மகாசித்த கமிட்டி ஆபீஸில் இருந்த கல்பனா தனக்கு வந்திருந்த அவசர கடிதத்தை திறந்து பார்த்தார். அந்த கடிதத்தில் ஒரு சிறப்பு முத்திரையும் அதனுடன் மகாசித்த கமிட்டியின் சின்னமும் இருந்தது. அந்த கடிதத்தை அனுப்பியது வேறு யாரும் இல்லை, அவர்களின் தலைவர் மகேஸ்வரி தான். ஆழ்ந்த மூச்செடுத்த கல்பனா அந்த கடிதத்தை பார்த்தாள். ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இப்ப மர்ம குகையில நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால என்னால உடனே திரும்ப முடியாது. வைரவேல் நம்ம கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை முடிச்சுக்க விரும்பினா நீங்க அவர் கூட சண்டை போட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை. மகாசித்த கமிட்டி பின்வாங்கணும்னு நினைச்சா தாராளமா பின்வாங்கலாம். இந்த வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ஆனாலும் கல்பனா அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அதில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்து அவள் ஆச்சரியம் அடைந்தாள். அதே நேரம் அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. இதை பார்த்ததும் அவளுக்கு முன்னால் நின்றிருந்த மற்றொரு ஜெனரல் பொறுமை இழந்து, கல்பனா மேடம், நம்ம தலைவர் அப்படி என்னதான் எழுதியிருக்காங்க, அவங்க எப்ப வராங்க என்று கேட்டான். அந்த அசிஸ்டன்ட் ஜெனரலின் நிலை கல்பனாவிற்கு ஒருபடி கீழே இருந்தது. அவன் எப்போதும் கல்பனாவுடன் இணைந்துதான் பணிபுரிந்தான். அதனால்
அவள் எப்படிப்பட்டவள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். கல்பனா பதில் சொல்லாததை பார்த்தவன் அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். அவன் அருகில் நின்று இருந்த மற்றவர்களும் முன்னால் வந்து அந்த கடிதத்தை படித்தனர். இப்போது எல்லார் முகத்திலும் ஆச்சரியம் பரவ, அப்படின்னா நம்ம தலைவர் இப்போதைக்கு வரமாட்டாங்களா என்று கேட்டனர். அவன் திரும்ப வரலனா நம்மளால எப்படி வைரவேலை தடுத்து நிறுத்த முடியும்? அதில் ஒருவன் கேள்வி எழுப்ப, நீ அந்த லெட்டர்ல அடுத்து என்ன எழுதிருக்குன்னு பாத்தியா இல்லையா? அவங்க நம்ம கமிட்டிய வேணும்னா பின்வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வைரவேல் நதியை கடந்தா கடந்துட்டு போகணும்னு விட்டுற சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவருக்கு நம்ம மேல நிறைய அக்கறை இருக்கு. அதனாலதான் வைரவேல் கூட மோதி நம்ம உயிரை தியாகம் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா மகாசித்த கமிட்டி இப்ப பின்வாங்கினா அதுக்கப்புறம் ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே வைரவேலோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போக வேண்டியிருக்குமே. இன்னொருவன் நிலைமையை தெளிவாக எடுத்து கூறினான். நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால மட்டும் வைரவேலை தடுக்க முடியுமா? ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருக்கிற வீரர்கள் எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்களை இங்க வரவழைக்க முயற்சி பண்ணோம். அதுல ஒருத்தர் கூட இங்க வரதுக்கு சம்மதிக்கல. அதுலயும் ஒருத்தர் நம்ம தலைவர் இங்க இருந்தப்போ அவங்கள பார்க்க அடிக்கடி வருவான். ஆனா இப்ப நம்ம உதவி கேட்டு போன் பண்ணா அதை எடுக்கப்பட மாட்டேங்கிறோம் என்று அவர்கள் தங்களுக்குள் புறம்ப ஆரம்பிக்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அசிஸ்டன்ட் ஜெனரல் கோபமாக கத்தினான். பின்னர் கல்பனாவின் பக்கம் திரும்பியவன் ஆழ்ந்த குரலில், நம்ம தலைவர் லெட்டர்ல எதுவும் தெளிவா சொல்லல. அவங்க நாம பின்வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு அனுமதி கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாம பின்வாங்க போறோமா இல்லையா அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இங்க ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது நீங்க தான். சொல்லுங்க, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை கேட்கிறோம். உங்க ஆர்டர்னால என்ன நடந்தாலும் அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கலாம் என்றான். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் உடம்பிலிருந்து கடுமையான ஆற்றல் வெளிப்பட்டது. அதை பார்த்த கல்பனாவின் கண்களில் ஒரு நம்பிக்கை தோன்ற, நீங்க எல்லாரும் போய் ஹரிஷ் திரும்ப வந்துட்டாரான்னு பாருங்க. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சண்டையில அவர் கலந்துக்க போறாரான்னு கேளுங்க. அப்படி கலந்துக்கிட்டா நம்மளால நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்றார். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாள் அவர் ஹைதராபாத்ல இல்லன்னு கேள்விப்பட்டேன் ஒருவன் கூற, மற்றவர்கள் முகத்திலும் கவலை படர்ந்தது. அவர்கள் எல்லோருக்குமே கல்பனா ஹரிஷுடன் கைகோர்த்திருக்கும் விஷயம் தெரியும். அதோடு அவன் சக்தி வாய்ந்தவன் என்பதையும் அவர்கள் அறிந்தனர். தற்போது ஆச்சாரிய வம்சத்தைச் சேர்ந்த பலரும் ஹரிஷின் பலத்தை கண்டு பயப்படுகின்றனர். அதனால் கல்பனா சொல்வது போல ஒருவேளை ஹரிஷ் வந்தால் இந்த சண்டையில் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது, அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் சரியான நேரத்துல வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் போய் வைரவேலை சந்திக்கிறேன். அவர் இந்த நாட்டை உண்மையாவே அழிக்க நினைக்கிறாரான்னு கடைசியா ஒரு தடவை அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். கல்பனா உறுதியுடன் சொன்னார். என்ன, நீங்க நிஜமாவே வைரவேலை சந்திக்க போறீங்களா? அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். கல்பனாவின் பேச்சை கேட்டு எல்லோரும் ஒரு மாதிரி மன அழுத்தத்தை உணர ஆரம்பித்தனர். ஏனென்றால் வைரவேல் எவ்வளவு பயங்கரமானவர் என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் அவர்கள் தலைவர் மகேஸ்வரி அவருடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார். வைரவேலால் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று மகேஸ்வரி கூறியிருந்தார். ஆனால் இப்போது வைரவேல் அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டதால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. உண்மையில் இப்போது அவர்கள் வைரவேலை சந்திக்க போவது சிங்கத்தின் வாய்க்குள் தலையை விடுவது போல் ஆகும். உண்மையிலேயே அது மிகவும் ஆபத்தானது. அதையும் கல்பனா செய்ய தயாராக இருந்தார். அதை பற்றி யோசித்த அசிஸ்டன்ட் ஜெனரல், கல்பனா மேடம், நம்ம டீம்லயே நீங்க தான் ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஜெனரல். அதனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறது சரியா இருக்காது. உங்களுக்கு பதிலாக நான் வேணும்னா அவரை போய் மீட் பண்றேன். அதை கேட்ட கல்பனா தன் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவருடைய முகத்தில் முழு நம்பிக்கை தெரிந்தது. அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக ஒன்றாக வேலை செய்ததால் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து வைத்திருந்தனர். சரி, ஆனா ஜாகிரதை. அவள் உடனடியாக சம்மதம் கூட மற்றவர்களும் முன்னால் வந்து, டேக் கேர் சார், நீங்க உயிரோட திரும்பி வரதான் நாங்களும் விரும்புறோம். ஏதாவது பிரச்சனைனா நம்ம தலைவர் சொன்ன மாதிரி யோசிக்காம பின்வாங்கிருங்க என்றனர். அதை கேட்ட அசிஸ்டன்ட் ஜெனரல் நிச்சயமா என உறுதி கொடுத்தான். அதன் பிறகு அவன் கல்பனாவுக்கு சல்யூட் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இதற்கிடையில் தன்னை மையமாக வைத்து வைரவேலுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்படுவதை அறியாத ஹரிஷ் அப்போதுதான் கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்ப வந்தான். அவனை பார்த்த ஜீவா, போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் என்றவன் போனை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு படுத்தான். அதே நேரம் ஆதிசக்தி நதியின் கரை தென்னிந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு தரிசு மலை இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அங்கு ஒரு அடர்த்தியான காடு இருந்தது. ஆனால் தீயினால் அனைத்தும் நாசமாகிவிட்டது. அன்று முதல் இன்று வரை அங்கு ஒரு செடி கூட வளரவில்லை. இந்த நேரத்தில் அந்த மலை சுட்டெரிக்கும் வெயிலின் கீழ் இன்னும் மோசமாக இருந்தது. அப்போது அங்கிருந்த காய்ந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த சில பறவைகளின் உடல் தொடர்ந்து சிலிர்க்க தொடங்கியது. அப்போது வரை அடித்துக் கொண்டிருந்த பலத்த காற்று திடீரென நிற்க அந்த மொத்த இடத்திலும் மயான அமைதி நிலவியது. அப்போது கொஞ்ச தூரத்தில் இருந்து பலத்த சத்தம் வரத் தொடங்க மரத்தில் அமர்ந்திருந்த பறவைகள் எச்சரிக்கை உணர்வுடன் திரும்பி பார்த்தன. அந்த சத்தம் நிற்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதனுடன் தூரத்தில் தூசி பறப்பதும் தெரிந்தது. அதனால் ஏற்பட்ட அதிர்வால் காய்ந்த மரத்தின் கிளைகள் அசையத் தொடங்கி அதன் மேல் இருந்த இலைகள் ஒவ்வொன்றாக உதிரத் தொடங்கின. ஆனால் தரையில் விழுவதற்குள் அவை அனைத்தும் ஒரு விசித்திரமான சக்தியால் துண்டு துண்டாக உடைந்தன. அப்போது யாரோ ஒருவருடைய காலடி சத்தம் மலையெங்கும் எதிரொலித்தது. அந்த சத்தத்தை கேட்கும் போது பயங்கரமான அசுரன் நடமாடுவது போல இருந்தது. நேரம் செல்ல செல்ல அந்த சத்தம் அதிகமாக ஒரு மனிதனின் உருவம் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. மகாசித்த கமிட்டி மற்றும் முக்கியமான ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்கள் வைரவேலுக்கு எதிராக ஒன்று திரண்டனர். அதோடு அவர்கள் ஹரிஷிடம் உதவி கேட்கலாம் என்றும் முடிவெடுத்தனர். அதே நேரம் ஆதிசக்தி நதியின் கரையில் வினோதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. தலை நிறைய முடியுடன் ஒரு ஞானியை போல தோற்றமளித்த ஒரு நபர் நிதானமாக நடந்து வந்தார். அவருடைய கண்கள் கூர்மையாக இருக்க பார்வையாலேயே எதிராளியை துண்டாக்கும் தன்மை தெரிந்தது. அவர் சுவாசிக்கும் போது காற்றில் அழுத்தம் அதிகரிப்பதை எளிதாக உணர முடிந்தது. அதனுடன் அவர் மலை மீது
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பலத்த சத்தம் வரத் தொடங்கியது. நடந்து வந்த அந்த நபர் திடீரென தலையை உயர்த்தி சூரியனை பார்த்தார். பின்னர் கிழிந்த சட்டையின் நடுவே தெரிந்த தன் கையை பார்த்தார். அவருடைய கையை சுற்றி பச்சை நிற ஒளி இருந்தது. அந்த விசித்திரமான சக்தியை உற்று பார்த்தவரின் உதட்டோரம் ஒரு பெருமித சிரிப்பு தோன்றியது. இதுக்காக தான் இத்தனை வருஷம் எல்லா சுகங்களையும் விட்டுட்டு இந்த காடு மலைன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி நதிகளை கடந்துட்டா இந்த வைரவேலை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. தனக்குள் சொல்லிக் கொண்டவர் ஒரு கம்பீரத்துடன் முன்னோக்கி சென்றார். அவர் ஆதிசக்தி நதியை கடந்த பிறகு அதைவிட வலிமையான ஆதிசேஷ நதியையும் கடக்க விரும்பினார். அப்படி அவர் 2 நதிகளையும் கடந்து விட்டால் மிகப்பெரிய வலிமை கொண்ட நபராக மாறிவிடுவார். அதற்காக அவர் எவ்வளவு கடினமான சவால்களையும் சந்திக்க தயாராக இருந்தார். இப்போது அவர் குறுக்கே யார் வந்தாலும் மிதித்து விட்டு முன்னேறி செல்லும் வெறியுடன் காணப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் ஒரு நதியின் முன்னால் வந்து நின்றார். பின்னர் அந்த நதியின் தண்ணீரின் மீது காலை வைத்தவர் தரையில் நடப்பது போல அதன் மீது நடக்க ஆரம்பித்தார். அந்த நதியின் நீளம் மிக அதிகமாக இருக்க அவரும் அதனுடன் சேர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். அந்த நதி ஒரு ஊரின் வழியாக சென்றபோது அங்கிருந்தவர்கள் அவரை கவனித்தனர். தூரத்தில் இருந்து அவரை பார்த்தவர்கள் முதலில் பயந்து விட்டனர். பின்பு ஆர்வ கோளாறில் ஒரு சிலர் அவரை பின்தொடர முயற்சித்து தண்ணீருக்குள் விழுந்தனர். அவர் ஒரு மந்திரவாதியை போல நதியின் மீது நடப்பதை பார்த்தவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. சிலர் அவரை தங்கள் போனில் போட்டோ எடுக்க முயற்சிக்க அப்போது அவருடைய கருடப்படை அமைப்பைச் சேர்ந்த ஆட்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். வைரவேலை போட்டோ எடுக்க பார்த்தவர்களை அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக தாக்கினார்கள். அதன் பிறகு அவரை யாரும் நெருங்கவில்லை. வைரவேல் ஆதிசக்தி நதியின் பாதி அளவை கடந்திருந்தார். அந்த நேரத்தில் அவரை சுற்றி பயங்கரமான ஆற்றல் இருந்தது. அதை சாதாரண கண்களாலேயே பார்க்க முடியும். இரவில் அவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மின் கம்பம் ஒளிர்வது போல தோன்றியது. தன் பாதையில் கவனம் வைத்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்த வைரவேல் அவருக்கு முன்னால் ஒரு படகு வருவதை கவனித்தார். அதில் மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர். குளிர்ந்த காற்று வீசி அவர்களின் தலையை கலைக்க தூரத்தில் இருந்து வைரவேலை பார்த்தவர்களின் மனதில் பயம் தோன்றியது. அவர்கள் அந்த இடத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றனர். தங்கள் எதிரே இருப்பவர் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான நபர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மனதில் பயம் இருந்தாலும் அவர்கள் பின்வாங்க விரும்பவில்லை. மகாசித்த கமிட்டி குழுவின் முன்னிலையில் அசிஸ்டன்ட் ஜெனரல் நின்று கொண்டிருந்தார். அவனது மார்பில் அதற்கான அடையாள பேட்ஜ் குத்தப்பட்டிருந்தது. மகாசித்த கமிட்டி மற்ற அமைப்புகளில் இருந்து வேறுபட்டது. அவர்கள் முடிந்தவரை சண்டை போடுவதை தவிர்க்க முயற்சித்தனர். ஆனால் வேறு வழியில்லாத சமயங்களில் தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள். வைரவேலை பற்றி அறிந்ததால் அசிஸ்டன்ட் ஜெனரல் தன் கையில் ஒரு பெரிய கருப்பு நிற வாளை வைத்திருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப பழங்கால வாழ் போல தெரிந்தது. தன் கையில் இருந்த வாளை இறுக்கமாக பிடித்தவன், "நிலுங்க வைரவேல்" என்றான். ஆனால் அவரோ அவருடைய வார்த்தைகள் காதில் விழாதது போல தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அவருடைய ரியாக்ஷன் ரொம்பவே அமைதியாக இருந்தது. அதை பார்த்தவன், அசிஸ்டன்ட் ஜெனரல், மகாசித்த கமிட்டியிலிருந்து வரேன். இன்னைக்கு மகாசித்த கமிட்டி சார்பா நான் உங்க கூட பேச வந்திருக்கேன். அதனால வைரவேல் சார், நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அப்படியே நிலுங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட கருடப்படை வீரர்கள் ஒருவரை பார்த்துக் கொண்டனர். போகும் வழியில் மகாசித்த கமிட்டியுடன் சண்டை போட வேண்டியிருக்கும் என்று அவர்களுக்கு முன்பே தெரியும். அதனால் அவன் அவர்களை தடுத்து நிறுத்த முயலும் போது நிற்கலாமா வேண்டாமா என்று யோசித்தனர். ஆனால் வைரவேல் நிற்கும் எண்ணம் இல்லாதவரை போல தொடர்ந்து நடந்தார். அதனால் அவர்களும் வேறு வழியில்லாமல் அவரை பின்தொடர்ந்தனர். இதுக்கு மேல என்னால் அமைதியை பேசிட்டு இருக்க முடியாது என்ற அசிஸ்டன்ட் ஜெனரல் தன் வாளை உயர்த்தினான். அது மட்டும் இல்லாமல் அவன் தன் உடலில் இருந்த ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். வாளை சுற்றி ஆற்றல் ஒளிர அது பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. வைரவேல், ஆதிசக்தி நதியை கடந்து நீங்க ஒப்பந்தத்தை மீற விரும்புறீங்களா? இப்பவே நீங்க இதை நிறுத்தலனா மகாசித்த கமிட்டி உங்க கூட நேரடியாக மோத வேண்டியிருக்கும் என்றான். அவன் வைரவேல் அளவுக்கு வலிமையானவன் இல்லை என்றாலும் அதை பற்றிய பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தைரியமாக நின்றான். அவன் சொன்னதை கேட்ட வைரவேலின் கால்கள் ஒரு கணம் நடப்பதை நிறுத்தியது. திரும்பி அவனை முறைத்தவர் திடீரென தன் கை முஷ்டியை இறுக்கி காற்றில் ஒரு குத்து விட்டார். அப்போது அவரின் கை அவனிடமிருந்து தூரத்தில் இருந்தது. ஆனாலும் அந்த தாக்குதலின் வேகத்தை அவனால் உணர முடிந்தது. இன்னும் சில அடிகள் முன்னோக்கி வந்தவர் சட்டென தன் கையை நீட்டி அவருடைய கையில் இருந்த வாளை பிடுங்கி அதை 2ஆக உடைத்தார். அவர் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த கணமே அந்த பாதி வாளை அவருடைய மார்பில் சொருகினார். அதன் காரணமாக அவருடைய மார்பில் இருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. நடந்ததை பார்த்து அவருடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்பினான். ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான சக்தியால் தன் முழு உடலும் அசைய முடியாமல் இருப்பதை உணர்ந்தார். அதே நேரம் வைரவேல் தன் கையில் இருந்த மற்றொரு வாழ் துண்டை தண்ணீருக்குள் வீசினார். என் கூட பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை எனக்கு எதிராக அனுப்பி மகாசித்த கமிட்டி பெரிய தப்பு பண்ணிருச்சு. அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அப்புறம் உங்க தலைவர் அந்த மகேஸ்வரி வந்தாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. சத்தமாக கர்ஜித்தவர் மீண்டும் முன்னேற தொடங்கினார். அப்போது மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்த எல்லோரும் அவருக்கு முன்னால் தங்கள் படகுகளை நிறுத்தினார்கள். அவர்கள் எல்லோரின் முகங்களிலும் சண்டையிடும் வேகம் தெளிவாக தெரிந்தது. வைரவேலின் முன்பு அவர்கள் ஒன்றும் இல்லாவிட்டாலும் சாகும் வரை அவருடன் சண்டையிட தயாராக இருந்தனர். அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட பிறகும் வைரவேல் நடப்பதை நிறுத்தவில்லை. என் வழியில இருந்து விலகி போயிருங்க, இல்லைன்னா அவனுக்கு நடந்ததா உங்களுக்கும். நான் உங்களை கடைசியா ஒரு தடவை எச்சரிக்கிறேன். அவர் சத்தமாக கூற, உங்களை தடுக்கிறதுக்காக நாங்க எங்க உயிரை விட கூட தயாரா இருக்கோம். அவர்கள் ஒரே குரலில் பதில் சொன்னார்கள், அதுக்கு மேல உங்க விருப்பம் என்றவர் தன் காலை ஓங்கி தண்ணீரில் அடித்தார். அடுத்த நொடி ஒரு பயங்கரமான ஆற்றல் சுற்றிலும் பரவியது. அவரை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த படகுகள் அந்த ஆற்றில் மோதி தலைகளாக கவிழ்ந்தது. இதனால் அவர்கள் எல்லோரும் தண்ணீருக்குள் விழுந்தனர். அவருடைய உடல்கள் பயங்கரமாக வலித்தது. ஆனாலும் மனம் தளராமல் அவரை நோக்கி முன்னேறினார்கள். அவர்களில் சிலர் கஷ்டப்பட்டு நீந்தி அவரை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். மார்பில் ரத்தத்தோடு படகில் சரிந்திருந்த அசிஸ்டன்ட் ஜெனரல், நிறுத்துங்க, நீங்க யாரும் அவரை தாக்க வேண்டாம், அவர் போகட்டும் என்றான்.
ஏற்கனவே தான் இந்த நிலைமையில் இருக்கும்போது கமிட்டியைச் சேர்ந்த மற்றவர்கள் வைரவேலால் இறப்பதை அவன் விரும்பவில்லை. வைரவேலை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது நேரம் சரியில்லை. தெரிந்தே உயிரை விடுவது தற்கொலைக்கு சமம் என அவன் நினைத்தான். அவன் சொன்னதை கேட்ட கமிட்டி மெம்பர்கள் அப்படியே நின்றனர். வைரவேலை தடுக்காமல் செல்ல விடுவதை அவர்கள் அவமானமாக நினைத்தனர். அவர்கள் எல்லோரையும் ஏளனத்துடன் ஒரு பார்வை பார்க்க வைரவேல் முன்னோக்கி நகர்ந்தார். கருடப்படை வீரர்களும் அவரை பின்தொடர தொடங்கினார்கள். அவர்களுடைய முகங்களிலும் இப்போது திமிர் தோன்றியிருக்க மகாசித்த கமிட்டி ஆட்களை நக்கலாக பார்த்தவர்கள், இந்த மகாசித்த கமிட்டி டீம் மாதிரி கேவலமான ஆளுகளை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, இவங்களுக்கெல்லாம் குறைக்கதான் தெரியும், கடிக்க தெரியாது என்று கேலி செய்து சிரித்தனர். எங்க தலைவரை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீங்களும் உங்க தலைவர் மகேஸ்வரியும் இனிமேல் எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. எங்களை போய் தடுக்க முடியும்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? போங்கடா, போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்க திரும்பி வந்த உடனே நேரம் உங்க இடத்துக்கு தான் வருவோம். ஒருவன் கிண்டலாக சொல்ல மகாசித்த கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கு அவமானமாக இருந்தது. ஏய், இன்னும் எதுக்காக நீங்க எல்லாரும் அந்த கமிட்டியில இருக்கீங்க? வந்து எங்க கருடப்படையில சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள மொத்த இந்தியாவையும் எங்க தலைவர் தான் ஆள போறாரு. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்க கமிட்டியை சேர்ந்தவர்களால் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கருடப்படை வீரர்களின் நடத்தையில் ஆணவம் தெளிவாக தெரிந்தது. அதை கவனித்த கமிட்டி மெம்பர்கள் அவமானத்துடன் தலைகுனிந்து நின்றனர். அவர்கள் உண்மையில் தங்கள் எதிரிகளை தாக்க விரும்பினார்கள். அதே சமயம் மேலதிகாரியின் உத்தரவையும் அவர்களால் புறக்கணிக்க முடியவில்லை. வைரவேலும் அவருடைய ஆட்களும் அங்கிருந்து கடந்து சென்றிருக்க மகாசித்த கமிட்டி மெம்பர்கள் தங்கள் அசிஸ்டன்ட் ஜெனரலிடம் ஓடி வந்தனர். அவருடைய காயத்தை பரிசோதித்தார்கள். ஜெனரல், கொஞ்ச நேரம் இந்த வழியை பொறுத்துக்கோங்க, அவன் கலங்கி போயிடலாம் என்று கவலையுடன் சொன்னார்கள். அதை கேட்ட அசிஸ்டன்ட் ஜெனரல் எதுவும் பேசவில்லை. அவருடைய முகம் ஏற்கனவே வெளிரி போயிருந்தது. அதோடு அவருடைய மனதில் ஒரு ஏமாற்றம் பரவி இருந்தது. இப்போது வைரவேலின் சக்தியை அவன் தெரிந்து கொண்டான். அவருடைய தலைவி மகேஸ்வரியை தவிர வேறு யாராலும் அவரை வெல்ல முடியாது என்று நினைத்தான். அவனுக்கு இன்னும் ஹரிஷை பற்றி சரியாக தெரியாது. அதனால் தான் அப்படி யோசித்தான். இந்த சண்டையோட முடிவுல மொத்த இந்தியாவும் வைரவேலோட கைக்கு போயிருமா? இல்ல, அப்படி நடக்கக்கூடாது. வைரவேல் இந்த நதியை கடக்காம எப்படியாவது தடுக்கணும். அவன் தனக்குள் முடுமுடுத்தான். மறுபுறம் ஹைதராபாத்தில் இருந்த கல்பனாவிற்கு அந்த செய்தி போனது. தங்களுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் வைரவேலால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடும் விஷயம் அறிந்து அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அதை பற்றி இன்னும் தீவிரமாக விசாரித்தவள் நடந்ததை முழுதாக கேள்விப்பட்ட பிறகு நம்ப முடியாமல் திகைத்தாள். நம்ம அசிஸ்டன்ட் ஜெனரல் எதிர்த்து ஒரு அட்டை கூட பண்ணலையா? வைரவேல் ஒரே தாக்குதல்ல அவரை தோக்கடிச்சிட்டாராம். நம்ம ஜெனரல் உயிர் பிழைப்பாரா இல்லையான்னு கூட உறுதியா சொல்ல முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தகவல் கொடுக்க வந்த ஆள் விளக்கமாக கூற அதை கேட்ட மற்ற ஜெனரல்களும் ஆச்சரியமடைந்தனர். விரைவிலேயே அவர்கள் மொத்த சூழ்நிலையையும் யூகித்து விட்டனர். அப்போது ஒருவர், நம்ம அசிஸ்டன்ட் ஜெனரல் அவ்வளவு சாதாரணமானவர் கிடையாது. அவர் யூஸ் பண்ற டெக்னிக் கூட நம்ம மகேஸ்வரி மேடம் தான் கத்துக் கொடுத்தாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல பல பேரை கொல்ல முடியும். அதோட சிங்கத்தோட ஆன்ம சக்தியும் அவர்கிட்ட இருக்கு. அதை விட அவர் வச்சிருக்கிற ஆயுதம் ஒரு பெரிய ஞானியால செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஒரு செகண்ட்ல உடைக்க முடியும்? உங்களுக்கு வந்து நியூஸ் கரெக்ட் தானா என்று சந்தேகத்துடன் கேட்டார். கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல எந்த தப்பும் இல்லை. நானே நேரடியாக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வைரவேல் தன் சக்தியோட உச்சகட்டத்தில் இருக்காரு. எனக்கு என்னமோ நம்ம தலைவருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு தோணுது. இல்லைன்னா அவங்க நம்மளை பின்வாங்க சொல்லுவாங்களே. நமக்கும் வைரவேலுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்தவன் கவலையுடன் கூற, அவர் இப்பவே இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. அவர் ஆதிசக்தி நதியையும் ஆதிசேஷ நதியையும் கடந்துட்டா என்ன ஆகும்? இன்னொருவர் கேள்வி எழுப்ப அதை கேட்டதும் அங்கிருந்த ஜெனரல் எல்லோரும் அமைதியானார்கள். உண்மையில் அப்போதும் அவர்கள் தங்கள் கொள்கையில் இருந்து பின்வாங்கவில்லை. ஆனாலும் தற்போது இருக்கும் சூழ்நிலையை நினைத்து அவர்களுக்கு கவலையாக இருந்தது. அவரோட வேகத்தை பார்க்கும்போது இன்னும் 3 நாளுக்குள்ள அவர் ஆதிசக்தி நதியை கடந்துருவாருன்னு தோணுது. நம்மளால அவரை தடுக்க முடியுமா? மற்றொருவர் கேட்க அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கல்பனா தன் தலையை பிடித்துக் கொண்டார். ஹரிஷ் திரும்ப வந்து விட்டானா என்று வேறு அவருக்கு தெரியவில்லை. ஹரிஷை பத்தி விசாரிக்க சொன்னேன், அது என்னாச்சு என்று கேட்க, இன்னும் அவரை பார்க்க போன ஆள் திரும்ப வரல மேடம் என பதில் வந்தது. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுனே தெரியல. அவள் தனக்குள் முணுமுணுக்க அப்போது ஒரு புதிய நபர் உள்ளே நுழைந்தார். ஜெனரல், உங்களை பார்க்கறதுக்காக சோழ ஆசிரமத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ரங்கராஜன் சார் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. உள்ளே வந்தவன் சொல்ல அதை கேட்ட கல்பனா மகிழ்ச்சி அடைந்தாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் இந்தியாவில் உள்ள 6 சக்தி வாய்ந்த ஆசிரமங்களையும் தொடர்பு கொண்டாள். மொத்தமுள்ள 7 ஆசிரமங்களில் ஒன்றான விருச்சக ஆசிரமத்தை வைரவேலுடைய மகன் நிர்வகித்து வருகிறான். அதனால் அதை தவிர மற்ற ஆசிரமத்துக்காரர்களுடன் பேசினாள். அதில் சோழ ஆசிரமம் உடனடியாக அவளுக்கு உதவி செய்ய சம்மதித்தது. அவர்கள் மகாசித்த கமிட்டியின் பக்கம் நிற்கப் போவதாக உறுதி கொடுத்தனர். அது சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவள் நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக அவர்களை சந்திக்க சென்றாள். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வைதவே, மற்ற ஆசிரமங்களை சேர்ந்தவங்களும் வைரவேலை எதிர்த்து போராட தயாரா இருக்காங்களா? அவள் நேரடியாக விஷயத்திற்கு வர, நாகர்பவி, பஞ்சமுகி, நாயக்கர் குலம், அப்புறம் நாங்க எல்லாரும் சந்திச்சு பேசணும். அவங்க எல்லாரும் சித்த கமிட்டிக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மட்டும்தான் பண்ணுவோம்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்காக யாரும் தங்களோட உயிரை பணையா வைக்க தயாரா இல்லை. அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரும் உண்மையை மறைக்காமல் பதில் சொன்னார். வைரவேலின் சக்தி என்ன என்று தெரிந்த பிறகும் அவர்கள் மகாசித்த கமிட்டிக்கு ஆதரவு தெரிவிப்பது பெரிய விஷயம்தான். அதை தாண்டி அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சண்டையே ஒரு வகையில் சூதாட்டம் போலதான் இருந்தது. இதில் எதுவும் நடக்கலாம். சொல்லப்போனால் ஆச்சாரிய வம்சத்தின் மொத்த வரலாற்றையும் இந்த ஒரு போர் மாற்றி அமைக்கலாம். ஆனால் வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகிறது? இப்போது அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. கடுமையான சக்தி வாய்ந்த வைரவேலுக்கு எதிராக மகாசித்த கமிட்டியின் அசிஸ்டன்ட் ஜெனரல் போனான். ஆனால் அவனை வைரவேல் ஒரே அடியில் வீழ்த்திவிட ஜெனரல் கல்பனா கவலையில் இருந்தாள். அப்போது சோழகுலம் உட்பட மற்ற ஆசிரமங்கள் கமிட்டிக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனாலும்
அவர்களை மட்டும் வைத்து வைரவேலை ஜெயிக்க முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அதே சமயம் ஹரிஷை இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவன் யூனிவர்சிட்டிக்காக போன வேலையை முடித்து விட்டானா என்றும் தெரியவில்லை. அவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அவளுடைய அசிஸ்டன்ட் பொறுக்க முடியாத கோபத்துடன் ரங்கராஜனை பார்த்தான். நீங்க எல்லாரும் எவ்வளவு மோசமானவங்களா இருக்கீங்க. இத்தனை வருஷத்துல மகாசித்த கமிட்டி உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, பல பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கு. ஆனா இப்ப நாங்க பிரச்சனையில இருக்கும்போது நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. உங்களெல்லாம் பெரிய வீரர்கள் வெளியில சொல்லிக்காதீங்க என்று கோபமாக கத்தினான். அவன் திடீரென அப்படி பேசுவான் என்பதை எதிர்பார்க்காத கல்பனா திகைப்படைந்தாள். அவள் உடனடியாக ரங்கராஜனை பார்த்தாள். சாரி, அவன் ஏதோ கோபத்துல முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் வேகமாக கூறியவள் திரும்பி தன்னுடைய அசிஸ்டன்ட்டை முறைத்தாள். வைரவேலை சமாளிச்சு நாட்டுல அமைதியை நிலைநாட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கருடப்பட சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அது ஒரு அடியாள் கூட்டம், அவ்வளவுதான். எல்லாரையும் கட்டுப்படுத்துற நிலைமையில இருக்கிற மகாசித்த கமிட்டியான நாம மத்தவங்க நமக்கு உதவி செய்யலன்னு குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கும் என்றான். அதுவும் இல்லாம சோழ ஆஷ்டமும் இத்தனை வருஷத்துல நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. உனக்கு அது தெரியலன்னா நீ அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு உதவி செய்ய முன் வந்தவங்க கிட்ட இப்படி தேவையில்லாம வார்த்தை விடக்கூடாது. முதல்ல நீ பேசுறதுக்கு மன்னிப்பு கேள்வி. கல்பனா மேலும் கூற அவருடைய அசிஸ்டன்ட் தலைகுனிந்து, நான் அப்படி சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல. இப்ப கூட நீங்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. மத்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு என்று சொன்னான். எனக்கு புரியுது, உங்க ஜெனரல் சொன்ன மாதிரி அதுக்காக நாம அவங்களை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. பெருந்தன்மையாக கூறிய ரங்கராஜன், சரி இப்ப நான் வந்த விஷயத்தை பேசலாமா? வைரவேல் இப்ப வடக்க நோக்கி போயிட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும். அவர் கூட கருடப்படை ஆட்களும் இருக்காங்க என்றவர் சட்டன குரலை தாழ்த்தினார். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சில சக்தி வாய்ந்த ஆட்களே அவர் கூட ரகசியமா டீல் பேசியிருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு வேற சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருக்காங்க? அவர் கவலையுடன் கேட்க, ஆமா, எங்களுக்கும் சில பேர் சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா வைரவேலை தடுக்க அது போதாது. ஹரிஷ் கிட்ட நான் இதை பத்தி பேசியிருந்தேன். அவரும் எங்களுக்கு உதவி பண்றதா வாக்கு கொடுத்திருந்தாரு. பட் யூனிவர்சிட்டி விஷயமா போன அவர் திரும்பி வந்துட்டாரா என்னன்னு தெரியல. நினைக்கிறமோ அவரால் மட்டும்தான் வைரவேலை தோற்கடிக்க முடியும்னு தோணுது என பதில் சொன்னால் கல்பனா. உண்மையில் அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹரிஷ் யூனிவர்சிட்டிக்கு திரும்பி வந்திருந்தான். ஆனால் மகாசித்த கமிட்டி ஆட்களால் அவனை நேரடியாக சந்திக்க முடியவில்லை. அதற்குள் அவன் கிளம்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருந்தான். இங்கு நடக்கும் கலவரங்கள் எதுவும் அவன் காதுக்கு போய் சேரவில்லை. ஆக்சுவலி நாங்களும் ஹரிஷை பத்தி பேசணும். அவரோட சக்தி என்னன்னு நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். அவர்கிட்ட உதவி கேட்கறது உண்மையாவே நல்ல ஐடியா தான். அதே மாதிரி அவரு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தா கண்டிப்பா சரியான நேரத்துக்கு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க ரங்கராஜன் நம்பிக்கையாக சொன்னார். அதை கேட்ட கல்பனாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆனால் விஷயம் தெரிந்து ஹரிஷ் வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டுமா என்று யோசித்தார். இன்னும் 2 நாட்களில் வைரவேல் ஆதிசக்தி நதியை கடந்து ஆதிசேஷ நதியின் அருகே சென்று விடுவார். ஏற்கனவே அவர்கள் நிறைய நேரத்தை வீணடித்து விட்டார்கள். இதற்கு மேலும் பொறுமையாக காத்திருந்தால் விஷயம் கைமீறி போய்விடும் என்று யோசித்தார். மகாசித்த கமிட்டி இந்த முறை மிகப்பெரிய எதிரியுடன் மோதப் போகிறது. அதை தள்ளி போடாமல் உடனடியாக சண்டைக்கு தயாராகலாம் என அவள் முடிவெடுத்தாள். இதை பற்றி யோசித்த போது அவளுக்கு தங்கள் தலைவரின் நினைவு வந்தது. மகேஸ்வரி அங்கிருந்த சமயத்தில் யாரும் மகாசித்த கமிட்டியை எதிர்க்க துணிய மாட்டார்கள். ஆனால் இப்போது மற்றவர்களின் உதவிக்காக அவர்கள் தலைவணங்கி நிற்க வேண்டியிருந்தது. அப்போதும் வெற்றி பெற வாய்ப்பு குறைவாகவே தெரிந்தது. ஒரு பெரும் மூச்சை வெளியேற்றியவள், மகேஸ்வரி மேடம் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும் என்று சொல்ல, அதை கேட்ட அவளுடைய அசிஸ்டன்ட், நம்ம தலைவர் மட்டும் இங்க இருந்திருந்தா வைரவேலை ஆதிசக்தி நதியை நெருங்க கூட விட்டுருக்க மாட்டாங்க, வர வழியிலேயே அவரை தோக்கடிச்சிருப்பாங்க என்று பெருமையுடன் கூறினார். அதை கேட்டதும் கல்பனாவின் மனதில் திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. அடுத்த கணம் அவளுடைய கண்கள் அகலமாக விரிந்தன. ரங்கராஜன் சார், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என் பிளானை பத்தி சொல்றேன் சட்டென்று அவள் உற்சாகமாக கூற ரங்கராஜனும் ஆர்வத்துடன் நிமிர்ந்தார். வைரவேலை நாம உடனடியா தாக்கணும்னு நீங்க விரும்புறீங்க இல்லையா? அவளுடைய மனதை படித்தது போல அவர் ஆழ்ந்த குரலில் கேட்டார். அவருடைய அனுபவத்தில் இதை எளிதாக கணிக்க முடிந்தது. ஆமா என்ற கல்பனா ஒரு கணம் கூட தாமதிக்காமல் மேஜை மீது ஒரு வரைபடத்தை விரித்தாள். அந்த மேப்பில் ஒரு சிவப்பு கோடு இருந்தது. அது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நேராக நகர்ந்தது. அதன் கடைசி முனையானது ஆதிசக்தி நதியின் அருகில் உள்ள பகுதியில் இருந்தது. அதன் பிறகு ஆதிசேஷ நதியின் முன்னால் ஒரு சிறிய வட்டம் இருந்தது. அந்த சிவப்பு கோடு வைரவேல் நடந்து கொண்டிருந்த பாதையை குறிக்க அதை சுட்டிக்காட்டியவள், நீங்க சொல்றது சரிதான். எங்களோட அசிஸ்டன்ட் ஜெனரல் அவரை தடுக்க முயற்சி பண்ணி தோத்துட்டாரு. சொல்ல போனா அவர் இன்னும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. இந்த விஷயம் கருடப்படையோட ஆணவத்தை அதிகப்படுத்தி இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்க. இந்த நேரத்துல நாம அவங்களை தாக்குனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்று விளக்கினார். இதை சொல்லிவிட்டு மேப்பில் ஒரு இடத்தில் மார்க் செய்த கல்பனா, எல்லாரும் ஆதிசக்தி நதியோட முடிவுல தான் நாம வைரவேலை தடுத்து நிறுத்துவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மேப்ல இருக்கிற ரெட் லைனை பாருங்க, அவர் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பாதி வழியில இருக்கும்போது நாம திடீர்னு அவரை தாக்கலாம். நம்மளால அவரை தோக்கடிக்க முடியலனாலும் நதியை கடக்க விடாம தடுக்க முடியும். எங்க தலைவர் அப்புறம் ஹரிஷ் 2 பேரும் இல்லாத இந்த நேரத்துல நாம எதையாவது செஞ்சாகணும். அவங்களை எதிர்பார்த்து நேரத்தை வீணடிக்க முடியாது. அவள் சொல்ல ரங்கராஜன் யோசித்தார். இது ஒரு ஆபத்தான திட்டம் தான். ஆனால் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இருப்பதாகவும் தெரியவில்லை. வைரவேல் நதியை கடந்து விட்டால் அதன் பிறகு அவருடைய அதிகாரம் அசைக்க முடியாததாக மாறிவிடும். எந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்களும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்படி ஒரு நிலைக்கு போவதை விட போராடி உயிர் துறப்பது மேல் என்று அவன் நினைத்தார். ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர், நல்ல யோசனை தான். ஆனா திடீர்னு அவரை தாக்க போற விஷயத்தை நாம ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. நாகர்பவி பஞ்சமுகி ஆசிரமத்துக்கிட்ட கூட நாம இதை பத்தி சொல்லக்கூடாது அவர் கூற, நானும் வரத்தான் நினைச்சேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது.
அதனால இப்போதைக்கு நாம யாரையும் நம்ப முடியாது. சரி, நாம இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பலாம் என்றவள் வேகமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள். பக்கத்தில் நின்று இருந்த அசிஸ்டன்ட் அவர்களுடைய உற்சாகத்திற்கான காரணம் புரியாமல் திகைத்தான். அவர்கள் ஏன் திடீரென்று தாக்கப் போகிறார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்தவர்களும் சோழ ஆசிரமத்து ஆட்களும் இணைந்து வேகமாக புறப்பட்டனர். மின்னல் வேகத்தில் சென்றவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே தங்கள் இலக்கை அடைந்தனர். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மிக குறைவான மக்களே இருந்தனர். அந்த கிராமம் பழமையாக காட்சியளித்தது. வைரவேல் அந்த கிராமத்தின் வழியாகத்தான் நதியை கடந்து செல்வார். கல்பனாவின் உத்தரவின் பேரில் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் எல்லோரும் வேகமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். பின்னர் அவர்கள் தங்களுடைய ஆட்களை கிராமம் முழுவதும் நிறுத்தினார்கள். அவர்கள் இப்போது தாக்குதலுக்கு தயாராக இருந்தனர். அது தவிர ரங்கராஜனின் ஆட்கள் எல்லோரும் தங்கள் துணை விலங்குகளுடன் அடர்ந்த காடுகளில் பதுங்கியிருந்தனர். அப்போது அவருக்கு பக்கத்தில் இருந்தவன், நாம அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோமோன்னு தோணுது என தயக்கத்துடன் கேட்டான். நாம மகாசித்த கமிட்டி கூட சேர்ந்து வைரவேலுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்தாதான் மத்த ஆசிரமங்களுக்கு நம்பிக்கை வரும். அவங்களும் தைரியமா இந்த விஷயத்துல கைகோர்ப்பாங்க. ரங்கராஜன் அவனுக்கு பதில் சொல்ல, ஒருவேளை நாம தோத்துட்டா என்ன பண்றது? அவன் மறுபடியும் சந்தேகம் எழுப்பினான். போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெற்றி தோல்வியை பத்தி எனக்கும் கவலைப்படக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வீரன் வருவான்னு நான் நம்புறேன். ஹரிஷை மனதில் வைத்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று ஒரு விசில் சத்தம் கேட்டது. தூரத்தில் இருந்த கல்பனா, எல்லாரும் தயாராங்க, இன்னும் 1 மணி நேரத்துல வைரவேலிக்கு வந்துருவாரு என தகவல் சொன்னார். ஓகே. அவர் 2 கைகளையும் உயர்த்தி காட்ட அங்கிருந்த ஒரு சின்ன குன்றின் மீது ஏறி நின்று கீழே பார்த்தாள் கல்பனா. அந்த இடத்திலிருந்து முழு கிராமத்தையும் அவளால் பார்க்க முடிந்தது. ஹரிஷ், நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வந்துருங்க. கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கன்னு நம்பிக்கையில தான் இப்படி ஒரு பிளானையே நான் பண்ணியிருக்கேன். இதனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல. மகாசித்த கமிட்டியை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. அவள் தனக்குள் முணுமுணுத்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆற்றங்கரையோரம் ஆள் நடமாட்டம் தெரிந்தது. ஆற்றின் நடுவில் ஒருவர் தென்பட 2 பக்கங்களிலும் அவருடைய படை வீரர்கள் வந்தனர். இது வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டம். அதனால யாரும் பின்வாங்க கூடாது. நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணு. அவள் உத்தரவிட எல்லோரும் தயார் நிலையில் இருந்தனர். அவர்கள் நெருங்கி வர, ஜெனரல் கல்பனா, இதான் சரியான நேரம் நினைக்கிறேன். நம்ம தாக்குதலை தொடங்கலாமா? அவள் கையில் இருந்த வாக்கி டாக்கியில் மற்றொரு அதிகாரியின் குரல் ஒலித்தது. வேண்டாம், என்னோட ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவள் சொல்லும் போதே நடந்து வந்து கொண்டிருந்த கூட்டம் பெரிதாகி கொண்டே போனது. அப்போது ஆற்றின் நடுவில் நகர்ந்து கொண்டிருந்த வைரவேல் திடீரென நிற்க, ஏன் நம்ம தலைவர் நகரத்தை நிறுத்தினாரு? இந்த இடத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா? கருடப்படையைச் சேர்ந்தவர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். நதியின் குறுக்கே அமைதியாக நின்ற வைரவேல் சுற்றுமுற்றும் தன் பார்வையால் அளந்தார். அப்போது கல்பனா சடனாக, எல்லாரும் தாக்குதல் ஆரம்பிங்க என்று உத்தரவிட்டார். இதற்கிடையில் கெஸ்ட் ஹவுஸில் நல்ல உறக்கத்தில் இருந்தான் ஹரிஷ். ஹைதராபாத்திற்கு வந்ததிலிருந்து அவனுக்கு ஓய்வெடுக்கவே நேரம் கிடைக்கவில்லை. எப்போதும் ஏதாவது ஒரு பதட்டம் அவனை சுற்றி சூழ்ந்திருந்தது. இதனால் களைத்து போன அவனுடைய உடல் ஓய்வை கேட்டது. அதே நேரம் சைலண்டில் இருந்த அவனுடைய போனில் ஏகப்பட்ட மிஸ்டு கால்கள் பதிவாகி இருந்தன. பக்கத்தரையில் ஜீவா உறங்கிக் கொண்டிருக்க திடீரென கெஸ்ட் ஹவுஸின் கதவு தட்டப்பட்டது. அதே சமயம் ஏதோ மோசமான கனவு கண்ட ஹரிஷ் திடுக்கிட்டு விழித்தான். பொதுவாக அவனுக்கு சாதாரணமான கனவுகள் வருவதில்லை. அவனுக்கு வரும் எல்லா கனவுகள் மற்றும் காட்சிகளுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போது வந்த கனவை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி வந்திருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அதே நேரம் கதவு பலமாக தட்டப்படும் சத்தமும் காதில் விழ ஹரிஷ், ஜீவா 2 பேரும் ஒரே நேரத்தில் அவர்கள் ரூமை விட்டு வெளியே வந்தனர். இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? யோசனையுடன் கேட்ட ஜீவா கதவை நெருங்கினான். ஒரு நிமிஷம் ஜீவா. அவனை தடுத்த ஹரிஷ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். சில நிமிடங்களிலேயே அங்கே நின்றிருந்த ஆட்களை அவனுக்கு அடையாளம் தெரிந்தது. அது மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்தவர்கள். அவர்களை பார்த்தவுடன் ஹரிஷ் தலையசைக்க ஜீவா கதவை திறந்தான். வெளியே நின்றிருந்த ஆட்களின் முகங்களில் பதட்டம் தெரிய, ஹரிஷர் இல்லையா என்று அவசரமாக கேட்டனர். அதற்குள் ஹரிஷும் அங்கே வர, சார், ஈவினிங்ல இருந்து உங்களை பார்க்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டிக்கு போகணும், நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. போன்லயும் உங்களை ரீச் பண்ண முடியல. கல்பனா மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல சொன்னாங்க. அவர்கள் ஒரு அவசரத்துடன் மாறி மாறி பேசினார்கள். கையை உயர்த்தி அவர்களை தடுத்த ஹரிஷ், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கல்பனா என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அவங்க இப்ப எங்க? கமிட்டி ஆபீஸ்ல இருக்காங்களா என கேட்டா. இல்ல சார், அவங்க வைரவேலை தடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அவரை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே எங்களோட அசிஸ்டன்ட் ஜெனரல் அதுக்கு முயற்சி பண்ணி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. ஆனா அதை பத்தி கவலைப்படாம கல்பனா மேடம் கிளம்பி போயிருக்காங்க. கூடவே சோழகுலத்தை சேர்ந்த ரங்கராஜாரும் அவரோட படையை கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அவர்கள் ஒரு வழியாக விஷயத்தை சொல்லி முடிக்க ஹரிஷ் நெற்றியை சுருக்கினார். அவனுக்கு இன்னுமே முழுதாக புரியவில்லை. கொஞ்சம் பொறுமையாக அவரிடம் பேசி முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டான். நிஜமாக இந்த வைரவேல் ஆதிசக்தி நதியை கடக்க ஆரம்பிச்சிட்டாரு. முணுமுணுத்த ஹரிஷ் அதற்குமே தாமதிக்கவில்லை. ஜீவா கிளம்பு உத்தரவிட்டவன் அடுத்த 10வது நிமிடம் அவருடைய ஜீப்பில் ஏறி இருந்தான். அதே சமயம் அங்கே கருடப்படையும் கல்பனாவின் மகாசித்த கமிட்டியும் எதிரெதிராக நின்று கொண்டிருந்தனர். வைரவேலின் கண்களில் கொலை வெறி தாண்டவம் ஆடியது. ஹரிஷ் அங்கு போவதற்குள் கல்பனாவும் ரங்கராஜனும் உயிர் தப்பிப்பார்களா என்பதே சந்தேகமாக இருந்தது. அவர்கள் இருவருமே ஒரு வகையில் ஹரிஷுக்கு வேண்டப்பட்டவர்கள். என்ன செய்ய போகிறார் அவர்? வைரவேலை எதிர்த்து சண்டை போட போன கல்பனாவும் ரங்கராஜனும் ஆபத்தில் இருப்பதை ஹரிஷ் அறிந்தான். உடனே ஜீவாவை அழைத்துக் கொண்டு அவனும் அந்த நதிக்கரைக்கு சென்றான். இதற்கிடையில் தாக்குதலை தொடங்கலாம் என கல்பனா உத்தரவிட்டதும் மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்த எல்லோரும் முன்னால் வந்து நின்றனர். கருட படையில் இருப்பவர்கள் யோசிப்பதற்கு கூட இடம் கொடுக்காமல் உடனே அட்டாக் செய்யவும் ஆரம்பித்தனர். இதனால் அந்த படையைச் சேர்ந்த சிலர் உயிர் விட, நம்மளை சுத்தி எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க, வைரவேல் கர்ஜித்தார்.
உடனே கருடப்படையைச் சேர்ந்த எல்லோரும் தங்களை சுற்றி பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்திக் கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் உடலில் பெரிதாக காயங்கள் ஏற்படவில்லை. இப்பதானே உங்க ஆளுங்க எங்க தலைவர்கிட்ட அடி வாங்கிட்டு போனாங்க, மறுபடியும் எந்த தைரியத்துல நீங்க இங்க வந்தீங்க? நீங்க எல்லாரும் சாக விரும்புறீங்களா? கருடப்படை அமைப்பினர் கோபமாக கேட்க கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை வெறியுடன் முறைத்தனர். அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாத கல்பனா தங்கள் கமிட்டியின் அடையாளமான சிவப்பு நிற கொடியை மேலே உயர்த்தினாள். எல்லாரையும் கொன்னுருங்க அவள் உத்தரவிட ஊருக்குள் மறைந்திருந்த ஆட்களும் தங்கள் வாளுடன் வெளியே வந்தனர். மகாசித்த கமிட்டியில் இருக்கும் எல்லோருமே சண்டை பயிற்சியில் வல்லவர்கள். அசிஸ்டன்ட் ஜெனரல் பேச்சுவார்த்தைக்கு வந்ததால் அவன் குறைவான ஆட்களையே அழைத்து வந்திருந்தான். அதோடு அவர்கள் செயல்படுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. வைரவேல் முந்திக் கொண்டார். இப்போது அப்படி இல்லை. கமிட்டியைச் சேர்ந்த எல்லோருமே போரிடும் நோக்கத்தோடு தான் அங்கு வந்திருந்தனர். அதனால் எல்லோருடைய முகங்களிலும் அதற்கான கோபமும் வேகமும் தெரிந்தது. அவர்களுடைய கூட்டத்தை பார்த்ததும் கருடப்படையின் தைரியம் கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் தங்கள் தலைவர் இருக்கும் நம்பிக்கையில் அவர்களும் மோதலில் இறங்கினார்கள். அந்த கிராமத்தின் நடுவில் 2 டீம்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட சத்தம் பலமாக கேட்டது. அதே நேரம் ரங்கராஜன் இன்னும் வெளியில் வராமல் அப்படியே இருந்தார். நாம போய் அந்த சண்டையில கலந்துக்க வேண்டாமா? அவர் பக்கத்தில் நின்ற நபர் ஆச்சரியத்துடன் கேட்க ரங்கராஜன் அவசரப்படவில்லை. ஏதோ தப்பா இருக்கு, இந்த பாரு, வைரவேல் அவர் நின்ன இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட அசையல என்று சுட்டிக்காட்டினார். உண்மையில் மொத்த கிராமமும் இப்போது போர்க்களமாக மாறியிருந்தது. எல்லோரும் கடுமையாக மோதிக்கொண்டதில் அந்த கிராமத்து தெருக்களில் ரத்த கரை படிந்தது. ஆனால் வைரவேல் மட்டும் அதே இடத்தில் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் எந்த ஒரு பதட்டமும் தெரியவில்லை. திடீரென அவருடைய பார்வை காட்டின் பக்கம் திரும்ப சோழகுலத்தைச் சேர்ந்தவர்கள் திடுக்கிட்டனர். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க? எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வரீங்களா? வைரவேல் திடீரென சத்தமாக கத்த அந்த இடத்தில் சட்டென அமைதி ஏற்பட்டது. கருடப்படையைச் சேர்ந்தவர்கள் போரிடுவதை நிறுத்திவிட்டு காட்டை உற்று பார்த்தனர். மகாசித்த கமிட்டி மட்டும்தான் அங்கே வந்திருப்பதாக அவர்கள் நினைத்திருந்தனர். திடீரென தங்கள் தலைவர் வேறு யாரையோ அழைக்கவும் அவர்களுடைய கவனம் அந்த பக்கம் திரும்பியது. சில நிமிடங்கள் கழித்து ரங்கராஜன் முதலில் வெளியே வர அவரை தொடர்ந்து சோழகுல ஆட்கள் தங்கள் துணை விலங்குகளுடன் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். சோழகுலத்தை பொறுத்தவரை அவர்களில் சக்தி வாய்ந்த படை வீரர்களுக்கு ஒரு துணை விலங்கு இருக்கும். நாய், கழுகு, குரங்கு என்று அவரவர் இயல்புக்கு ஏற்ற துணை விலங்குகளை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அதனுடன் இணைந்து சண்டை போடும்போது அவருடைய வலிமை பல மடங்காக காணப்படும். இப்போது கருடப்படையும் வைரவேலும் ஒரு பக்கம் இருக்க, கமிட்டி மெம்பர்களும் சோழகுல ஆட்களும் எதிர் திசையில் நின்றனர். எல்லோருடைய பார்வையிலும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் ஜீப்பில் வந்து கொண்டிருந்த ஹரிஷ் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான். ஆதிசக்தி நதி இங்கிருந்து தெற்கு பக்கமா இருக்குன்னு கல்பனா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க. அவன் திடீரென கேள்வி எழுப்ப அந்த கேள்வியை எதிர்பாராத கமிட்டி ஆட்கள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார்கள். அதை கவனித்த ஹரிஷும் ஜீவாவும் அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆதிசக்தி நதி இந்த பக்கம் தான் இருக்கு. அதில் ஒருவன் சமாளிக்க முயற்சித்தான். ஆனால் ஹரிஷுக்கு அவன் மீது நம்பிக்கை வரவில்லை. அவன் ஜீவாவை பார்த்து கண்ணசைக்க பின்னால் உட்கார்ந்திருந்த இருவரும் சடனாக முன் சீட்டில் இருந்தவர்களின் கழுத்தில் கையை போட்டு இறுக்கினார்கள். உண்மை சொல்லுங்க, நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஹரிஷ் கேட்க, எனக்கு தெரியாது. இருவரிடமிருந்தும் ஒரே மாதிரி பதில் வந்தது. அதை கேட்டு குழப்பமடைந்த ஜீவா, உங்களுக்கே தெரியாம எங்களை எங்க கூட்டிட்டு போக முடியும்? அதுக்கு முன்னாடி நீங்க யாரோட ஆளுங்கன்னு சொல்லுங்க என்றபடி தன் பிடியை இன்னும் இறுக்கினான். அந்த கேள்விக்கு அவரிடமிருந்து பதில் வரவில்லை. அதற்கு பதிலாக ஜீப்பின் கதவை திறந்து கொண்டு வெளியே குதிக்க முயற்சித்தனர். ஜீவா, அவனை தப்பிக்க விட்டாத! ஹரிஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டிரைவர் சீட்டில் இருந்தவர் சாலையை விட்டு விலகி ஒரு பெரிய மரத்தை நோக்கி காரை செலுத்தினான். அவனுடைய செயலில் தற்கொலை எண்ணம் தெளிவாக தெரிந்தது. ஹரிஷ், அங்க பாரு! அதை கவனித்த ஜீவா கத்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். டிரைவர் சீட்டில் இருந்தவனை உடைத்து வெளியே தள்ளியவன் அப்படியே குதித்து முன்பக்கம் அமர்ந்தான். கீழே விழுந்தவன் அங்கிருந்த பெரிய கல்லில் மோதி மயக்கத்திற்கு போனான். இப்போது ஜீவாவின் கைப்பிடியில் இருந்தவன் மட்டும் மிச்சம் இருக்க, எதுக்காக எங்களை சண்டை நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகாம இப்படி எதிர் திசையில வந்தீங்க? ஜீப்பின் வேகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த ஹரிஷ் கேள்வி எழுப்பினான். என் உயிரே போனாலும் அதை நான் சொல்ல மாட்டேன். அவன் பிடிவாதமாக இருக்க, உயிரை விட அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது அவ்வளவு முக்கியமா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, சொன்னவன் திடீரென வெறி பிடித்தவன் போல ஜீவாவின் கையை பிடித்து கடித்தான். இதனால் ஜீவாவின் கை லேசாக தளர சட்டென ஜீப்பின் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தான். அதே நேரம் அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு வேன் அவன் மீது மோத அப்படியே காற்றில் தூக்கி எறியப்பட்டவன் சில அடி தூரம் தள்ளி போய் விழுந்தான். கண்மூடி திறப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்திருக்க அந்த இடத்தில் கூட்டம் கூட ஆரம்பித்தது. அதே நேரம் ஜீப்பை அரைவட்டம் எடுத்து திருப்பிய ஹரிஷ் மின்னல் வேகத்தில் ஆக்சலரேட்டரை அழுத்தினான். ஹரிஷ், அவங்களை யார் அனுப்புறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜீவா கேள்வியாக அவனை பார்க்க, அதை விட அந்த வைரவேலை தடுத்து நிறுத்துறதா இப்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனை எப்ப வேணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா வைரவேலை தடுத்து நிறுத்தலன்னா எல்லாமே கைமீறி போயிடும். ஒரு மோசமான ஆள்கிட்ட அபூர்வ சக்தி கிடைக்கிறத விட ஆபத்தான விஷயம் எதுவும் இல்லை. அவனுக்கு பதில் சொன்ன ஹரிஷ் ஜீப்பின் வேகத்தை அதிகரித்தான். அப்படின்னா ஆதிசக்தி நதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஜீவா ஆர்வத்துடன் கேட்க, ஆமா, ஒரு தடவை கல்பனா என்கிட்ட இதை பத்தி சொன்னாங்க. அப்பவே அந்த இடத்தோட அடையாளத்தை நான் மனசுல பதிய வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த கமிட்டி ஆளுங்க நம்மள தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்களே அறியாம கல்பனா போயிருக்க கிராமத்தை பத்தி சொல்லிட்டாங்க. சோ இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் என்ற ஹரிஷ் ஜீப்பை ஓட்டுவதில் கவனத்தை வைத்தான். அந்த கமிட்டி ஆட்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்ற உறுத்தல் அவன் மனதை விட்டு நீங்கவில்லை. வைரவேலை தடுத்த பிறகு அதை பற்றி நிச்சயம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனக்குள் முடிவெடுத்துக் கொண்டான். அவன் கல்பனாவையும் ரங்கராஜையும் காப்பாற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருந்த காற்றின் அழுத்தம் கூடியிருந்தது. வைரவேல் நின்று கொண்டிருந்த நதிநீர் சூடாவது போல இருக்க கருடப்படை ஆட்கள் அவருடைய உத்தரவுக்காக காத்திருந்தனர். இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம தலைவர் தன்னோட ஆன்ம பயிற்சியை முடிச்சிட்டார். ஆனா இந்த நதியை கடக்கும் போது மட்டும் எதுக்காக இவங்க பிரச்சனை பண்றாங்க? கருடப்படையைச் சேர்ந்த ஒருவன் கிசுகிசுப்பாக கேட்க
வேற எதுக்காக? இந்த நதியை கடந்துட்டாருன்னா அதிகாரம் மொத்தமும் நம்ம தலைவர் கைக்கு வந்து அதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனா கண்டிப்பா அவங்களால நம்ம தலைவரை தடுக்க முடியாது. நீங்க அந்த கடவுளே வந்தாலும் இவங்க யாரையும் காப்பாற்ற முடியாது. இன்னொருவன் அதே டோனில் அவனுக்கு பதில் சொன்னான். உண்மையாவே அப்படி நடக்குமா? இந்த நதியை கடக்கிறது அவருக்கு ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கு. இது மொத்தத்தையும் கடந்துட்டா அவருக்கு ஆதிசேஷனோட சக்திகள் கிடைச்சிருமா? எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தா இத்தனை வருஷத்துல எத்தனை பேர் இந்த நதியை கடந்து அந்த சக்தியை அடைஞ்சிருக்கலாமே. அவரோட தலைவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் நினைச்சா யாரை வேணாலும் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நதியை கடக்கிறதுனால அவர் சக்தி அதிகரிக்கும்னு எனக்கு தோணல. கருட படையில் இருந்த ஒரு இளைஞன் தன் எண்ணத்தை வெளிப்படையாக கூறினான். டேய், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த நதியை கடந்தா மட்டும் முழு சக்தியும் கிடைச்சிடாது. அவர் முதல்ல தன்னை சக்தி வாய்ந்தவர்னு நிரூபிக்கும். அதுக்கப்புறமா இந்த நதி தன்னோட மாயாஜாலத்தை நிகழ்த்த தொடங்கும். நம்ம தலைவரும் தெய்வீக சக்திகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர்கிட்ட 2 தெய்வீக பானைகள் இருக்கு. அதை பத்தி உனக்கு தெரியுமா? அதை வச்சுதான் அவர் இங்க இருக்கிற தெய்வீக சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவார். விவரம் தெரிந்த நபர் அவர்களுக்கு விளக்கினார். என்ன தெய்வீக பானையா அப்படின்னு அந்த இளைஞன் மீண்டும் ஆர்வத்துடன் பார்க்க அவர்கள் தங்கள் முன்னால் இருந்த போர் சூழலை கூட மறந்துவிட்டு சுவாரஸ்யமாக பேசத் தொடங்கினார்கள். இந்த பூமியில மொத்தம் 9 தெய்வீக பானைகள் இருக்கு. அதுல 2 பானைகள் நம்ம தலைவர்கிட்ட தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற 7 பானைகளையும் அடையணும்னா அதுக்கு நிறைய சக்தி வேணும்னு புரிஞ்சுட்டாரு. இதுக்காக தான் ஆன்ம பயிற்சி செய்ய போனார். அந்த நபர் மறுபடியும் பொறுமையாக பதில் சொன்னார். இப்ப அந்த தெய்வீக பானை எங்க? அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் இருந்த திசையை நோக்கி இளைஞன் கேள்வி எழுப்ப எங்கேயாவது பாதுகாப்பா வச்சிருப்பாரு. முதல் ஆள் ஒருவித அலட்சியத்துடன் சொன்னார். எல்லாரும் கொஞ்சம் பேச்ச நிறுத்துறீங்களா? அங்க பாருங்க, தலைவர் மறுபடியும் நடக்க தொடங்கிட்டார். முன்வரிசையில் நின்றிருந்தவன் திரும்பி அவர்களை திட்ட, அதே நேரம் வைரவேல் தன் அடிகளை முன்னோக்கி எடுத்து வைத்தார். உண்மையில் அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்று யாருக்கும் சரியாக விளங்கவில்லை. 2 எதிரி படைகள் போரிடும் நோக்கத்தோடு வந்து அவர்கள் முன்னால் நின்றிருந்தனர். ஏற்கனவே கமிட்டி செய்த தாக்குதலில் கருடப்படையைச் சேர்ந்த சிலர் இறந்திருந்தனர். இப்போது சோழகுலமும் அவருடன் சேர்ந்து நின்றது. அவர்கள் எந்த நொடியும் தாக்குவதற்கு தயாராக இருந்தனர். ஆனால் வைரவேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்கியிருந்தார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நில்லுங்க! கல்பனாவும் ரங்கராஜும் ஒரே நேரத்தில் கத்த, அப்போதும் வைரவேல் அதை கண்டுகொள்ளவில்லை. நீங்க இப்பவே நதியை கடக்கிற முயற்சியை நிறுத்தலனா நாங்களும் எங்க ஆட்களும் உங்களை நேரடி அட்டாக் பண்ண வேண்டியிருக்கும். கல்பனா எச்சரிக்க, அவருடைய கூர்மையான கண்கள் அவளை அளவிட்டது. உங்க தலைவியே என்னை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான். அப்புறம் நீங்க 2 பேரும் எந்த தைரியத்துல என் முன்னாடி வந்து நின்று இருக்கீங்க? வைரவேல் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தி போல வந்து விழுந்தது. பின் திடீரென சத்தமாக சிரித்தவர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த நதியை கடக்க இன்னும் 2 நாள் தேவைப்படும்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மையில்லை என்றபடி தன் கைகள் 2ஐயும் ஒரு பறவையை போல விரித்தான். உடனே அவருடைய கால்கள் தண்ணீரில் இருந்து சில அடி தூரம் மேலே உயர்ந்தது. இந்த நதிகளை கடக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் தேவைப்படாது. இன்னைக்கே இந்த ஆதிசக்தி நதியை மட்டும் இல்ல, அடுத்ததா இருக்கிற ஆதிசேஷ நதியையும் கடக்க போறேன். அவர் மேலும் கூற, கல்பனாவின் முகத்தில் நம்பிக்கை வரவில்லை. உண்மை என்னன்னா, நான் இந்த நதிகளை கடக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகுங்கிற வதந்தியை பரப்பி விட்டதே நான் தான். அதனாலதான் இவ்வளவு நாள் நீங்க எல்லாரும் அலட்சியமா இருந்தீங்க. அதுதான் எனக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்ப பாருங்க, நான் கிட்டத்தட்ட நதியை கடக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல நீங்க என் கூட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பின்வாங்கறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் இப்படி ஒரு தெய்வீக சக்தியை அடைய போற நேரத்துல இங்க உயிர் பலிகள் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களெல்லாம் மன்னிச்சு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களை பார்த்த நிமிஷமே மொத்த படையையும் அழிச்சிருப்போம். அவர் கம்பீரமாக கூற, கல்பனாவும் ரங்கராஜனும் அந்த செய்தியை திகைப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். எப்படியும் அவர் நதியை கடக்க இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் ஹரிஷ் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையுடன் கல்பனா இருந்தான். ஆனால் இப்போது அவர் சொன்னதை கேட்டபோது அவளுக்கு நிஜமாகவே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவரால் விரைவாகவே நதியை கடந்திருக்க முடியும். ஆனாலும் அவர்களை நம்ப வைப்பதற்காக இவ்வளவு நாட்கள் நிதானமாக நகர்ந்திருக்கிறார். இப்போது எல்லையை நெருங்கிவிட்டதும் தன்னுடைய உண்மையான சக்தியை வெளிக்காட்டுகிறார். என்ன செய்து அவரை தடுப்பது என்று தெரியாமல் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, வைரவேல் காற்றில் தன் அடிகளை முன்னோக்கி எடுத்து வைத்தார். அதே சமயம் அவருடைய காலடிக்கு கீழே இருந்த நதியிலும் சில மாற்றங்கள் நடக்க தொடங்கியது. மகேஸ்வரி, இனி உனக்கு என்னோட எதிரியாயிருக்க கூட தகுதி இல்லை. அந்த இடமே அதிரும்படி உற்சாகமாக கூறியவரை சுற்றி பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது. அவர் அதே வேகத்துடன் முன்னோக்கி சென்றார். இல்ல இல்ல, இதை நம்ம நடக்க விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு தடுத்தே ஆகணும். உணர்ச்சி வசப்பட்ட கல்பனா தன்னிடம் இருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து அவரை நோக்கி வீசினார். காற்றை கிழித்துக் கொண்டு சென்ற அந்த கத்தியின் கூர் முனை பளபளப்பாக மின்ன, அதை திரும்பி பார்த்து அவரின் முகத்தில் ஒரு கேலி சிரிப்பு தோன்றியது. சடனாக அந்த கத்தி அப்படியே உறைந்து நிற்க தன் பார்வையாலேயே அதன் முனையை வளைத்தார். எல்லோரும் நம்ப முடியாமல் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க, இந்த மாதிரி விளையாட்டு பொம்மையெல்லாம் வச்சு என்ன தாக்குறதுக்கு நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும் என்றவர் அவளை தீயாக முறைத்தார். அடுத்த கணம் கல்பனா அங்கிருந்து பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டாள். வைரவேலை தடுப்பதற்காக ஹரிஷ் ஜீவாவுடன் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் கல்பனா வைரவேலுடன் நேரடியாக மோத முயற்சித்தார். ஆனால் அவர் ஒரே பார்வையில் அவளை தூக்கி எறிந்தார். அவர் தங்கள் ஜெனரலை தாக்கியதை பார்த்த கமிட்டி மெம்பர்கள் ஆவேசமடைந்தனர். அந்த நேரத்தில் யாருடைய வாயிலிருந்தும் சின்ன சத்தம் கூட வெளிவரவில்லை. ஆனால் அவர்களின் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதற்குள் சமாளித்து எழுந்து நின்ற கல்பனா மீண்டும் முன் வரிசைக்கு வந்தாள். உண்மையில் அவளும் சக்தி வாய்ந்த ஒரு ஜெனரல் தான். அதனால்தான் வைரவேலின் தாக்குதலுக்கு பிறகும் அவளால் சாதாரணமாக இருக்க முடிந்தது. என்ன நடந்தாலும் சரி, நாங்க உங்களை நதியை கடக்க விடவே மாட்டோம். அவள் கொஞ்சம் கூட பயமில்லாமல் சத்தமாக கூற, சட்டென அங்கே ஒரு எழுச்சி பரவியது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வார்த்தையை சொல்றதை கேட்கும் போது எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. உன்ன மாதிரி உயிருக்கு பயப்படாத வீரர்கள் தான் எனக்கு தேவை. நீ எதுக்காக அந்த யூஸ்லெஸ் கமிட்டில இருக்க? பேசாம என்னோட கருட படையில சேர்ந்துரு. உன்னை இதை விட பலசாலியா நான் மாத்தி காட்டுறேன். அது மட்டும் இல்லாம என் படையில உனக்கு ஒரு பெரிய பதவியும் தரேன்.
சொன்ன வைரவேலின் குரலில் இப்போதும் ஒரு கேலி கலந்திருந்தது. அதை உணர்ந்த கல்பனாவின் முகம் கடுமையாக மாறியது. இடுப்பில் இருந்த தன் வாளை கையில் எடுத்தவள் அதை உயர்த்தியபடி, எல்லாரும் போருக்கு தயாராகுங்க என்று உத்தரவிட்டாள். அதை கேட்டு மறுபடியும் சத்தமாக சிரித்த வைரவேல், நிஜமாவே உங்க பலத்துக்கும் என்னோட பலத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இன்னும் உனக்கு புரியலையா என தோள்களை குலுக்கியபடி கேட்டார். அவருடைய குரல் உயரும் போதெல்லாம் ஆதிசக்தி நதியின் நீரோட்டமும் அதிகரித்தது. அவருடைய உணர்வுகளை அந்த நதி அப்படியே பிரதிபலித்தது. அதை கவனித்த கருடப்படை ஆட்கள், நம்ம தலைவரோட கண்ணில் கோபம் நல்லாவே தெரியுது, இந்த கமிட்டி ஆளுங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட தலைவர் மகேஸ்வரி மட்டும்தான் நம்ம தலைவரை எதிர்த்து போராடுற அளவுக்கு திறமையானவங்க, அவங்க இல்லாம மகாசக்தி கமிட்டி ஒண்ணுமே இல்லை, இது ஆல்ரெடி நம்ம தலைவர் நிரூபிச்சு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உயிரை காப்பாத்திக்க ஓடுறதை விட்டுட்டு முட்டாள் மாதிரி அவர் முன்னாடி நின்று சவால் விட்டுட்டு இருக்காங்க. அவர் பார்த்த ஒரு பார்வையிலேயே அந்த ஜெனரல் கல்பனா காத்துல டைவ் அடிச்சா, ஆனாலும் அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் என்று தங்களுக்குள் கிண்டல் செய்து சிரித்தனர். அதெல்லாம் கல்பனாவின் காதிலும் விழுந்தது. ஆனாலும் அவள் கொஞ்சமும் பயமில்லாமல் வைரவேலின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி, இன்னைக்கு எங்க மொத்த பேரையும் நீங்க அழிச்சாலும் நாங்க பின்வாங்க போறதில்லை என்றார். அதை கேட்ட வைரவேல் தலையை அசைத்தார். அவரை சுற்றி இருந்த ஆற்றல் இன்னும் பயங்கரமாக மாறியது. ரங்கராஜ், நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கிறேன், நீ உண்மையாவே எனக்கு எதிராக சண்டை போட விரும்புறியா? மொத்தம் இருக்கிற 7 ஆசிரமங்கள்ல நீ மட்டும்தான் கமிட்டிக்கு சப்போர்ட்டா இங்க வந்திருக்க. மற்ற ஆசிரமங்கள் எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் ஏன் வரல? அதுல இருந்து உனக்கு புரிய வேண்டாமா? எதுக்காக இப்படி வீணா உயிரை விடுற? நீ மட்டும் என் பேச்சை கேட்டா எதிர்காலத்துல நிறைய பலன்கள் அனுபவிக்கலாம் என்றவரின் கவனம் இப்போது சோழகுல தலைவரின் பக்கம் திரும்பியது. இந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் கமிட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கேன். 2 வரியில் அவருக்கான பதிலை சொன்ன ரங்கராஜ் தன்னுடைய வாளை தயாராக பிடித்தார். அதுக்கு மேல உங்க இஷ்டம், உயிர் வாழணுங்கிற ஆசை உலகே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் என்றவர் அப்படியே காற்றில் பறந்து முன்னோக்கி வந்து கரையோரம் இறங்கினார். அவருடைய பாதங்கள் இன்னும் தண்ணீருக்குள் தான் இருந்தது. அதாவது அவர் ஆற்றை விட்டு வெளியே வரவில்லை. எப்படியும் கொஞ்ச நேரத்துல நான் நதியை கடக்க தான் போறேன். அந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வை நேர்ல பாக்குற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சும் நீங்க அதை தவறப்பட போறீங்க. ஏன்னா நீங்க தான் உயிரோட இருக்க போறது இல்லையே என்றவர் தன் கைகளை உயர்த்த போனார். பின் ஏதோ நினைத்தவர் திரும்பி தன்னுடைய கருடப்படையை பார்த்து, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க என்று உத்தரவிட்டார். தலைவரே, நீங்க இதுக்காக கரைக்கு வந்தீங்க, இவங்களை நாங்களே சமாளிச்சிருவோம், நீங்க நதியை கடக்கிற வேலையை மட்டும் பாருங்க முன்னால் நின்றவன் அவசரமாக கூற. நீங்க சண்டை போட்ட லட்சணத்துல தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை மொத்தமா கொண்டு போட்டுருப்பாங்க. இதுக்கு மேல நீங்க அவங்களை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் நதியை கடக்காம காத்துக்கணுமா? வைரவேல் கர்ஜிக்க மொத்த கருடப்படையும் நடுங்கியது. அதிலும் அந்த படையின் தளபதி ஏற்கனவே பதட்டத்துடன் காணப்பட்டார். அவருடைய கால்கள் தானாக பின்வாங்க, இனிமே நான் ஒரு விஷயம் சொன்னா அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யும், அதை விட்டு எனக்கே ஐடியா சொல்லணும்னு நினைச்சா தன் வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்திய வைரவேல் பேசிய அந்த நபரை உற்று பார்த்தார். அவர் கண் சிமிட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அந்த நபர் மூச்சு விட முடியாமல் திணறினார். அவனுடைய ஒரு காதில் ரத்தம் வழிய அதை தொட்டு பார்த்து பிசுபிசுப்பை உணர்ந்தவன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். பின் அப்படியே தரையில் சரிந்தவன் கரண்ட் ஷாக் அடித்தது போல உடல் துடித்து உயிர் விட்டான். வைரவேல் எந்த அளவுக்கு கொடூரமானவர் என்பதற்கு அந்த ஒரு சம்பவமே சாட்சியாக இருந்தது. தனக்கு யோசனை கூடிய காரணத்துக்காக தன்னுடைய ஆளையே அவர் கொண்டிருந்தார். அதை கண்டு கருடப்படை ஆட்களின் முகம் வெளிரி போயிருக்க அடுத்த நொடி அவர்கள் தங்கள் தலைவரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பல அடி தூரம் பின்னால் தள்ளி போயிருந்தனர். அதே நேரம் கல்பனாவும் ரங்கராஜும் ஒரு கவலையான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். வைரவேல் எந்த அளவுக்கு ஆணவ வெறி பிடித்தவராக மாறியுள்ளார் என்பதை அவர்கள் இப்போது நேரடியாக கண்டிருந்தனர். அதற்குள் தன் எதிரிகளின் பக்கம் பார்வையை திருப்பியவர், இப்பவும் உங்க முடிவுல மாற்றம் இல்லையா என கேட்டார். ஒரு வகையில் அவர்களை பயமுறுத்துவதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஆளையே இரக்கம் இல்லாமல் கொண்டிருந்தார். அதோடு தன் சக்தியின் அளவையும் அவர்களுக்கு காட்ட நினைத்தார். எங்க முடிவை பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். பதிலுக்கு கல்பனா கம்பீரமாக கூற ரங்கராஜ் அதை ஆமோதித்தார். அப்ப இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேர செயல் இறங்கியிருந்தார் என்றவர் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி ஆற்றல் நிலைகளை வெளிப்படுத்தினார். பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குங்க. அதை பார்த்த கல்பனா அவசரமாக கட்டளையிட அதற்குள் வைரவேல் வெளிப்படுத்திய சக்தி அவர்களை நெருங்கி வந்திருந்தது. அவர்களுக்கும் அந்த ஆற்றலுக்கும் இடையே சில அடி தூரம் இடைவெளி இருக்கும் போதே அதன் வெம்மையை அவர்களால் உணர முடிந்தது. அந்த ஆற்றல் நிலைகள் அவர்கள் மீது பட்டால் நிச்சயம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை கல்பனா, ரங்கராஜ் போன்ற உயர்ந்த ஆற்றல் நிலைகள் உள்ளவர்கள் தப்பிக்கலாம். ஆனால் எப்படியும் அந்த தாக்குதலில் பாதிக்கும் மேலான படை அழிந்துவிடும் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. கல்பனாவும் ரங்கராஜும் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்க அவர்களுடைய சக்தியும் வைரவேலின் சக்தியும் எதிரெதிராக மோதிக்கொண்டது. ஆனால் அவர்களுடைய சக்தியால் அந்த ஆற்றல் நிலையை தடுக்க முடியவில்லை. அதன் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருந்தது. அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. திடீரென அவர்களுக்கு பின்னால் இருந்து வந்த ஒரு நீல நிற ஒளி வைரவேலின் ஆற்றலை நேருக்கு நேர் மோதி சிதறடித்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அலட்சியத்துடன் நின்றிருந்த வைரவேல் லேசாக தடுமாறி தண்ணீருக்குள் விழ போனார். ஓ! அதை கண்ட கருடப்படை வீரர்கள் அதிர்ச்சியுடன் கூச்சலிட அங்கே என்ன நடந்தது என்று புரியாமல் திகைத்த வைரவேல் நிமிர்ந்து பார்த்தார். அப்போது சோழகுல ஆட்களும் கமிட்டி மெம்பர்களும் 2ஆக பிரிந்து வழிவிட சீறி பாய்ந்து கொண்டு வந்த ஒரு ஜீப் வைரவேலுக்கு முன்னால் வட்டமாக சுழன்றது. என்ன நடக்குதுங்க? யார் இது புதுசா? கருடப்படை வீரர்கள் குழப்பத்துடன் குரல் எழுப்ப அந்த ஆற்றங்கரை ஓரம் புழுதியை கிளப்பிய ஜீப் வைரவேலுக்கு நேர் எதிராக சடன் பிரேக் போட்டு நின்றது. அதன் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஸ்டைலாக வெளியே குதித்து இடுப்பில் கை வைத்து கம்பீரமாக நின்றான். அந்த காட்சியை பார்ப்பதற்கே ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்தது. ஆற்றங்கரையோரம் வைரவேல் நிற்க அவருக்கு நேர் எதிராக சவால் விடுவது போல ஹரிஷ் நின்றிருந்தான். அவனுக்கு பின்னால் 2 அணி வீரர்களும் நிற்க அவன் அந்த படைகளை வழிநடத்தும் அரசன் போல தெரிந்தான். அவனை மேலும் கீழுமாக பார்த்த வைரவேல், யார் நீ? என் வெளியில இதுக்காக குறுக்க வந்து நிற்க என்று அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு கேட்டான்.
அவரால் இப்போதும் தன்னுடைய சக்தி முறியடிக்கப்பட்டதை நம்ப முடியவில்லை. அதையும் தன் முன்னால் நிற்கும் அந்த இளைஞன் செய்திருக்கிறான் என்பதை ஜீரணிக்க முடியாமல் அவனை எதிர்கொண்டான். இதுக்கான பதில நான் சொல்றேன் என்றபடி ஜீப்பின் மறுபக்கமிருந்து வெளியே குதித்தான் ஜீவா. அப்போதுதான் அந்த ஜீப்பில் 2 பேர் வந்திருப்பதை கவனித்தவர் அவர்கள் யார் என்று புரியாமல் பார்த்தார். மகாசித்த கமிட்டிக்கும் சோழ குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஹரிஷை நன்றாக தெரிந்திருந்தது. அவனை அங்கே பார்த்த உடனேயே கல்பனா மற்றும் ரங்கராஜின் முகத்தில் ஒரு வெளிச்சம் தோன்ற வைரவேலின் கூர்மையான கண்கள் அதை கவனித்தது. இவங்களுக்குள்ள ஏற்கனவே அறிமுகம் இருக்கா? அதுவும் இவனை பார்த்த உடனே எதுக்காக இவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? எனக்கு தெரியாம ஹைதராபாத்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அவருக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தன. என்ன வைரவேல், கேள்வியை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு திகைச்சு போய் நிக்கிற? என் நன்மை யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ஜீவா மீண்டும் பேச அவன் வைரவேலை மரியாதை இல்லாமல் அழைப்பதைக் கண்டு கருடப்படை வீரர்கள் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றனர். இதுவரை வைரவேல் முன்னால் யாருமே இப்படி பேசியதில்லை. என்ன அப்படி பாக்குற? உன் பேரு இப்படி எனக்கு தெரியும். அதான் உன்னை பத்தி ஊருக்குள்ள கதையா சொல்றாங்களே. இந்த கொஞ்ச நாளா எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் காதுல விழுகுது. எனக்கே போர் அடிச்சு போச்சுன்னா பாத்துக்கோயே. அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி அசையாமல் நின்று இருந்தார். மகாசித்த கமிட்டி, சோழகுலம் என்ற 2 சக்தி வாய்ந்த படைகள் அவருடைய ஆற்றலின் வேகத்தை சமாளிக்க முடியாமல் திணறி போயிருக்க எங்கிருந்தோ வந்த 2 இளைஞர்கள் அவரை அசால்ட்டாக டீல் செய்தனர். அப்படியே ஜீப்பின் வானட்டில் ஏறி உட்கார்ந்த ஜீவா திரும்பி கமிட்டி ஆட்களை பார்த்தான். நாங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? இவன் இன்னும் நதியை கடக்கல தானே என்று கேட்டான். இல்ல, அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் மறுப்பாக தலையசைக்க, அதான பார்த்தேன். என் நண்பமைச்ச குறி எப்ப தப்பி போயிருக்கு என்றான் ஜீவா. வந்ததிலிருந்து அவன் மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் இன்னும் திகைப்பில் இருந்து மீளாமல் காணப்பட்டனர். ஒரு வழியாக தன்னை மீட்டுக் கொண்ட வைரவேல், நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு இன்னும் 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள உயிர் வாழ நினைக்கிறவங்க இங்கிருந்து ஓடி போயிருங்க. இல்லனா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். அவர் ஒற்றை விரலை உயர்த்தி எச்சரிக்க, ஐயா இன்னுமா நீ இந்த டயலாக் ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருக்க? எல்லா வில்லன்களும் இந்த வசனத்தை மட்டும் மாத்தாம சொல்றீங்க. அப்படி நீ சொன்ன உடனே திரும்பி போறதுக்காகவா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உயிரை பணைய வச்சு நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்? இப்போதும் ஜீவா தான் கேட்டான். ஏய், திடீரென கர்ஜித்த வைரவேல் தன்னுடைய ஆற்றல் அலைகளை அவன் மீது செலுத்தினான். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்ட ஹரிஷ் அந்த அலைகள் ஜீவாவை தொடுவதற்கு முன்பே அதை தடுத்திருந்தான். இதற்கும் அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளலாம் இல்லை. லேசாக கையை அசைத்தான், அவ்வளவுதான். தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற சக்திகளை ஒருவன் இந்த அளவுக்கு எளிதாக ஹேண்டில் செய்வான் என்று வைரவேல் கனவிலும் நினைத்ததில்லை. உண்மையை சொல்லு, யார் நீ? அவர் மறுபடியும் கேட்க, அதைத்தான் நீ சொல்லவே விடலையே. அதுக்குள்ள அவசரப்பட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ற. உனக்கு என் நண்பனை பத்தி தெரியாது. அவனை யாராவது அடிக்க முயற்சி பண்ணா கூட ஒரு செகண்ட் கழிச்சு திருப்பி அடிப்பான். ஆனா அவன் நேசிக்கிறவங்க மேல கை வைக்க நினைச்சா அந்த நினைப்போட சேர்த்து அப்பவே அவங்களையும் அழிச்சிருவோம் என ஒரு பெருமிதத்துடன் சொன்னான் ஜீவா. உன் நண்பர் புராணத்தை இதோட நிறுத்திக்க. முதல்ல நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லு. வைரவேல் அவ்வளவு நேரம் கடைபிடித்து வந்த கம்பீரமான தோற்றத்தை கூட மறந்து ஆவேசமாக கத்தினார். ஆமா, நீ இன்னுமா என் நண்பனை பத்தி கேள்விப்படாம இருக்க? ஓ சாரி, மறந்துட்டேன். நீதான் பல வருஷமா காட்டுக்குள்ளேயே தவம் பண்ண போயிட்டல. ஓகே, சரி பரவாயில்ல, நாங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். வைரவே, நீ இவ்வளவு நேரம் யாருன்னு கேட்டுட்டு இருக்கே, அவன் பேரு ஹரிஷ், தி கிரேட் ஹரிஷ் ராஜேஸ்வரன். ஜீவா சொல்லி முடிக்கவும் சட்டென கருடப்படை தளபதி முகத்தில் ஒரு அதிர்ச்சி பரவியது. ஏனென்றால் நேற்றுதான் அவனுக்கு ஒரு புது தகவல் கிடைத்திருந்தது. வைரவேலின் மகனான விருச்சகன் இறந்து விட்டான். அதற்கு காரணம் ஹரிஷ் என்ற ஒரு வெளியூர் வீரன். தங்களுடைய தலைவர் நதியை கடக்கப் போகும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை எப்படி அவரிடம் கூறுவது என்று தெரியாமல் அவன் அந்த செய்தியை சொல்லாமலேயே மறைத்து விட்டான். ஆனால் அவரின் மகனுடைய சாவுக்கு காரணமானவனே இப்படி வைரவேலின் முன்னால் வந்து நிற்பான் என்று அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. அந்த சூழலை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திகைத்தான். ஏற்கனவே வைரவேல் அவருடைய படையைச் சேர்ந்த ஒருவனை கொன்றுவிட்டார். இப்போது இப்படி ஒரு மோசமான செய்தியை அவரிடம் கொண்டு சேர்ப்பவன் உயிரோடு தப்பிப்பானா என்று சொல்ல முடியாது. அதே சமயம் இதை சொல்லாமல் மறைத்தால் என்னாகும் என்ற பயமும் அவனுக்கு எழுந்தது. ஹரிஷ் இன்னும் அதே அலட்சியத்துடன் கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் வைரவேலின் முன்னால் நின்று கொண்டிருக்க கருடப்படை தளபதி மெதுவாக அவரை நெருங்கினார். அவருடைய இதயம் வேகமாக துடிக்க, தலைவரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று வார்த்தைகளை மென்று முழங்கினார். திரும்பி பார்த்த வைரவேலின் கண்களில் தீ ஜுவாலை தெரிய அவனுடைய மொத்த உடலும் நடுங்கியது. வைரவேல் ஆதிசக்தி நதியின் கரையோரம் நிற்க ஹரிஷும் ஜீவாவும் அங்கு வந்து சேர்ந்தனர். அப்போது வைரவேலின் மகன் விருச்சகன் இறப்பதற்கு ஹரிஷ் தான் காரணம் என்பதை அறிந்த கருடப்படையின் தளபதி அதை எப்படி அவரிடம் சொல்வது என்று பயந்தான். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவரை நெருங்கியவன், இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, நம்ம விருச்சக ஆசிரமத்தோட தலைவர் இறந்துட்டாரு, அதுக்கு காரணம் இவன் தான் கேள்விப்பட்டேன் என ஹரிஷை சுட்டிக்காட்டி சொன்னான். என்ன? வைரவேலுக்கு காலடியில் பூமி சுழல்வது போல இருந்தது. அவருக்கு தன் காதில் விழுந்ததை நம்பவே முடியவில்லை. நிற்க முடியாமல் லேசாக தள்ளாடியவர் அப்படியே பின்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தார். அப்போதுதான் ஹரிஷ் ஒரு விஷயத்தை கவனித்தார். அவர் எந்த அளவு அதிர்ச்சி அடைந்தாலும் அவருடைய கால் நதியை விட்டு முழுதாக வெளிவரவில்லை. அதிலிருந்தே எவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் நதியை கடப்பதிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை என்பது தெளிவாக புரிந்தது. நீ உண்மையாதான் சொல்றியா? நிஜமாவே இறந்துட்டானா? அவர் நம்ப முடியாமல் மறுபடியும் கேட்க அவருடைய ஆவேசத்தை கண்டு பயத்தில் நடுங்கிய தளபதி தலையை மட்டும் அசைத்தான். எங்கே கோபத்தில் அவர் தன்னை கொன்று விடுவாரோ என்று அவனுக்கு அச்சமாக இருந்தது. ஆனாலும் அவர் கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்தான். இப்போது வைரவேலின் கண்கள் ரத்த நிறத்தில் சிவக்க அவருடைய உடலில் இருந்து மோசமான ஆற்றல் வெளிப்பட்டது. மகாசித்த கமிட்டியைச் சேர்ந்த சிலருக்கே அந்த ஆற்றல் ஒருவித அழுத்தத்தை உருவாக்கியது. ஆனால் ஹரிஷும் ஜீவாவும் அலட்டிக் கொள்ளாமல் அப்படியே நின்றிருந்தனர்.
இப்போது வைரவேலின் கோபம் மொத்தமும் ஹரிஷ் பக்கம் திரும்ப அவருடைய கால்கள் காற்றில் உயர்ந்தது. ஆனாலும் அவர் அப்போதும் நதியின் எல்லையை விட்டு வெளியே வரவில்லை. இன்னைக்கு உன் சாவு என் கையில தான் நடக்க போகுது, அதுவும் ரொம்ப கொடூரமா. எதுக்காக என் பையன் மேல கை வச்சோன்னு சாகரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ வருத்தப்படணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மரணத்தை உனக்கு தரப்போறேன். ஆவேசமாக சொன்னவர் ஒரு பலத்த கர்ஜனையை வெளிப்படுத்தினார். அது ஒரு கொடூரமான மிருகத்தின் சத்தம் போல இருந்தது. அதை கண்டு மகாசித்த கமிட்டி, சோழகுலம், அவ்வளவே கருடப்படையைச் சேர்ந்தவர்கள் கூட பதட்டமடைய தொடங்கினார்கள். அப்போது வைரவேலை பார்ப்பதற்கு ஒரு அரக்கனை போலவே காட்சியளித்தார். ஹரிஷ் ஜீவாவை திரும்பி பார்க்க, ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரம் முடிச்சிரு, நமக்கு நிறைய வேலை இருக்கு என்று சிரித்தான். அந்த சூழலிலும் சிரிக்கும் ஜீவாவை அங்கிருந்த எல்லோரும் வினோதமாக பார்த்தனர். அதே நேரம் வைரவேலின் கோபத்தால் ஆதிசக்தி ஆற்றில் திடீரென்று மிகப்பெரிய அலைகள் எழத் தொடங்கின. சுற்றியுள்ள பூமியும் பயங்கரமாக நடுங்கியது. அதோடு காற்றின் திசையும் மாறியது. அதற்குள் ஹரிஷும் முன்னோக்கி வந்திருக்க அவர்கள் இருவரின் முஷ்டிகளும் மோதிக்கொண்டன. அந்த ஒரு மோதலிலேயே அவருடைய பலம் என்ன என்பதை ஹரிஷ் உணர்ந்தார். அவன் மனதில் பயம் தோன்றுவதற்கு பதிலாக கவலை ஏற்பட்டது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவன் தீய சக்திகளுக்கு துணை போனால் அது எல்லோருக்குமே ஆபத்தாகத்தான் முடியும். இப்போது வைரவேலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அவனுடைய முடிவு இன்னும் உறுதியானது. அதே சமயம் தன்னுடைய அவ்வளவு பெரிய தாக்குதலை ஹரிஷ் சமாளித்து விட்டான் என்பதை கவனித்த வைரவேலின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அடுத்த நொடியே அந்த ஆச்சரியம் ஒருவித கோபமாக மாற, உன்னால் என்னோட பாதி சக்தியை தாங்கிக்க முடியாது, இப்ப என்னோட 80% சக்தி உன்னை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாப்போமா என்றார். ஹரிஷும் எதிர் தாக்குதலுக்கு தயாராக இருக்க ஒவ்வொரு தாக்குதலின் போதும் அவர்களுடைய ஆற்றல் நிலைகள் மோதிக்கொண்டன. அது பயங்கரமான வெடிப்பை ஏற்படுத்த தாங்க முடியாத சத்தமும் எழுந்தது. இதன் காரணமாக இருதரப்பு வீரர்களின் தலைகளும் வலிக்க தொடங்கியது. சிலர் தங்கள் தலையை பிடித்துக் கொண்டு தரையில் உருளத் தொடங்கினார்கள். நடப்பதை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் திகைத்தனர். வைரவேலுக்கும் ஹரிஷுக்கும் இடையான இந்த சண்டையில் தாங்கள் உயிரிழக்க நேரிடுமோ என்று பயந்தனர். அதே நேரம் அவர்கள் இருவரும் இப்போது ஆதிசக்தி ஆற்றின் மேல் பகுதிக்கு வந்திருந்தனர். இருவரும் எதிரெதிராக நின்று ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவருடைய உடலை சுற்றி உளிர்ந்த ஆற்றலை கவனித்த ஹரிஷ், ஒருவேளை இந்த 2 நதிகளையும் கடந்துட்டா அவருக்கு நிஜமாவே தெய்வீக சக்திகள் மொத்தமா கிடைச்சிடும். அப்படி நடந்தா இவர் நிச்சயம் பூமியில இருக்கிற மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டார். அதனால இவர் தன்னோட சக்திகளை இழந்தே ஆகணும். முடிவெடுத்தவன் தன்னுடைய ஆற்றலை சேகரித்து அவரை பலமாக தாக்கினார். அதன் காரணமாக காற்றில் தூக்கி எறியப்பட்ட அவர் நதியில் விழப்போனார். எப்படியோ சமாளித்து அதன் மேல் பரப்பில் நின்றவர் நம்ப முடியாத பிரமிப்புடன் அவனை பார்த்தார். அவருடைய கண்களில் இப்போது கொலை வெறி தாண்டவமான, இதுவரைக்கும் யாருமே என்னை இந்த அளவுக்கு தாக்குனதில்லை, உன்னை உயிரோட விட்டு வச்சா என் மேல இருக்கிற பயம் போயிடும், நான் எப்படியாவது உன்னை கொன்னே தீர்வேன் என்று 100வது முறையாக சபதம் போட்டார். அப்படியே காற்றில் மேல் நோக்கி பறந்தவரின் உடலில் இருந்து பச்சை நிற ஆற்றல் வெளிவர தொடங்கியது. என் முன்னாடி நீ ஒரு சின்ன பையன்டா, இப்பதான் என்னோட உண்மையான சக்தி என்னன்னு உனக்கு காட்ட போறேன் என்றவர் வேகமாக ஹரிஷை நோக்கி பாய்ந்தார். ஆனால் அவனை தாக்குவதற்கு முன்பு திடீரென்று தன்னுடைய வயிற்றை தொட்டார். அடுத்த நொடி ஒரு பயங்கரமான சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. ஒரு பெரிய இரும்பு மணியை பலமாக அடிப்பது போல அந்த சத்தம் இருக்க, அதை கேட்டு ஹரிஷுக்கே காதுகள் வலிக்க ஆரம்பித்தது. அதற்குள் தன்னுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்திய வைரவேல் அவனை ஒருவித ஏளனத்துடன் பார்த்தார். அதே சமயம் சீக்கிரமாகவே தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட ஹரிஷ் எதிர் தாக்குதல் நடத்த தொடங்கினார். தன்னுடைய தெய்வீக சக்தியை வைத்து அவருடைய அந்த தாக்குதலை முறியடித்தான். இது தெய்வீக சக்தி தானே, இது எப்படி உனக்கு கிடைச்சது? அவரிடமிருந்து ஒவ்வொரு சக்திகளாக வெளிப்பட அதை கண்ட வைரவேல் நம்ப முடியாத ஆச்சரியத்திற்கு உள்ளானார். அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன், அதோட அதை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமும் இல்லை என்ற ஹரிஷ் இடைவெளியே கொடுக்காமல் அவர் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினார். திடீரென அவருடைய கண்கள் மின்ன ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போவது போல தோற்றமளித்தான். தன் கைகளை அசைத்து மற்றொரு ஆற்றல் வட்டத்தை உருவாக்கியவன் அதை அப்படியே அவர் மீது செலுத்த, அவ்வளவு நேரம் நதியை விட்டு வெளியேறாமல் நின்று கொண்டிருந்த வைரவேல் அங்கிருந்து தூக்கி தரையில் வீசப்பட்டார். ஹரிஷ் அப்படி ஒரு விஷயத்தை செய்வான் என்று அவர் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அடுத்த செகண்ட் அவருடைய முகம் கருண கொடூரமாக மாறியது. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நதியை கடந்து வந்த எல்லாமே வீணாகிவிட்டது. இனி மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த எண்ணமே அவர் மனதில் ஒரு ஆவேசத்தை உருவாக்க, என்னோட இவ்வளவு வருஷ கனவு அவ்வளவு சுலபமா உடைச்சிடலாம் நினைச்சியா, அது நடக்காது என்றபடி தன் கை முஷ்டியை இறுக்கினார். அதிலிருந்து ஒரு பயங்கரமான ஒளி தோன்ற அது கத்தியை போல ஹரிஷை நோக்கி சென்றது. சட்டென ஹரிஷ் விலகிக் கொள்ள அந்த ஆற்றல் நேராக தண்ணீரை தாக்கியது. அந்த இடத்தில் இருந்த தண்ணீர் சுனாமி அலை போல பல அடி தூரத்திற்கு உயர்ந்து முன்னோக்கி வந்தது. அப்படியே கரைக்கு வந்த அந்த அலை கரையோரம் நின்றவர்களை நினைத்தது. ஆற்றில் இருந்து அப்படி ஒரு அலை வரும் என்று எதிர்பார்க்காத எல்லோரும் திகைத்து போனார்கள். அதே நேரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் முன்னால் வந்து நின்ற ஹரிஷ் தன் ஆற்றலை அவர் மீது செலுத்த தரையில் நின்றவர் தடுமாறி கீழே விழுந்தார். இப்போது முதல் முறையாக அவருடைய கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது. தன்னையும் ஒருவனால் தரையில் வீழ்த்த முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட ஹரிஷ் தொடர்ந்து தாக்குதலை நடத்தினார். அவருடைய வேகம் வைரவேலை விட அதிகமாக இருந்தது. அங்கிருந்த மற்றவர்கள் அந்த காட்சியை நம்ப முடியாமல் பார்த்தனர். ஹரிஷ் தொடர்ந்து அவரை தாக்குவதையும் அவருடைய தாக்குதலால் அங்கிருந்த ஆற்று மணல் பறந்து அந்த இடத்தை சுற்றி சுழலுவதையும் அவர்களால் பார்க்க முடிந்தது. மேலும் வைரவேலால் சரியான நேரத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அவருடைய உதட்டோரம் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய தொடங்கியது. ஒரு வழியாக தன்னை சமாளித்து எழுந்து நின்ற வைரவேல் மார்பில் கை வைத்து சட்டையை 2ஆக கிழித்தார். இப்போது அவருடைய பயங்கரமான உடல் எல்லோரின் பார்வையிலும் விழுந்தது. அவருடைய மார்பு மற்றும் கைகள் முழுவதிலும் பச்சை நிறத்தில் ஒரு பெரிய பாம்பு வரையப்பட்டிருந்தது. அது பார்ப்பதற்கு தத்ரூபமாக இருக்க ஒரு பெரிய பாம்பின் ரூபமாகவே அவர் காட்சியளித்தார். என்ன ஒரு சாதாரண ஆளு நினைச்சு நீ தாக்கிக்கிட்டு இருக்க, தெய்வீக பாம்போட சக்தி என்கிட்ட இருக்கு, ஒரு பாம்பு தன்னை கோபப்படுத்துறவனை பழி வாங்காம விடாது என்றவர்
இதுவரைக்கும் என்னோட இந்த ரூபத்தை நான் யார்கிட்டயும் வெளிப்படுத்துறதில்லை. முதல் முறையா உன்னால என்னோட மொத்த சக்திகளையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு வகையில இதுவே எனக்கு பெரிய அவமானம் தான். நீ ஒரு பெரிய வீரங்கிறத நான் ஏத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தரை நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டே போனவர் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுடன் அவனை பார்த்தார். அப்போது திடீரென அவருடைய வயிற்றின் வடிவம் மாற ஆரம்பித்தது. பின்னர் அவர் வயிற்றிலிருந்து ஏதோ ஒன்று வெளியே வர தொடங்கியது. அது வேறொன்றும் இல்லை, தெய்வீக பானைகள். இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த 9 தெய்வீக பானைகளில் 2 பானைகள் அவரிடம் இருந்தது. அதை பார்த்த ஹரிஷ் தன் நெற்றியை சுருக்கினான். அவனுக்கு அந்த 9 பானையை பற்றி தெரியும். அவரிடமும் அது ஒரு பானை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வைரவேலிடம் பானை இருக்கும் விஷயத்தை கல்பனா ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தார். அதற்காகவே ஹரிஷ் அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் நதியை கடக்கப் போகும் விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிய வந்தது. ஆனால் அந்த தெய்வீக பானையை ஒரு மனிதரின் உடலுக்குள் அடைக்க முடியும் என்பதை அப்போதுதான் அவன் அறிந்தான். அதை அவர் எப்படி செய்தார் என்று யோசித்தான். சடனாக அவனுக்கு இன்னொரு விஷயமும் விளங்கியது. அவ்வளவு நேரமும் அவருடைய உடலில் இருந்து வெளிப்பட்ட பயங்கரமான ஆற்றல் உண்மையில் வைரவேலுடையது அல்ல, அந்த தெய்வீக பானையிலிருந்து வெளிப்படுவது என்பதை உணர்ந்தார். அப்படின்னா இந்த ஆள் இவ்வளவு நாளா இந்த பானைகளை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இவனோட உண்மையான சக்தி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இல்லை. 9 பானைகளையும் அடைஞ்சு அதன் மூலமா உலகத்தை ஆளலான்னு ஆசைப்படுறான். ஹரிஷ் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது வைரவேல் கோபமாக, மகாசித்த கமிட்டியை சேர்ந்த எல்லாரும் என் முன்னாடி மண்டி போட்டு உட்காருங்க என்று உத்தரவிட்டார். அவர் அதை சொன்னதும் அவர் முன்னால் இருந்த பானை பச்சை நிறத்தில் ஜொலிக்க ஆரம்பித்தது. அது பகல் நேரம் என்பதால் சூரிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு திடீரென வானில் கருமேகங்கள் தோன்றி சூரியனை மறைத்தன. அது மட்டுமின்றி இடியுடன் கூடிய மின்னல் மின்னியது. காற்றின் வேகமும் அதிகரித்தது. அப்போது வானத்தை பார்த்தால் மழை பெய்ய போவது போல தோன்றியது. மகாசித்த கமிட்டி அவருடைய கட்டளைக்கு அடிபணியாமல் அப்படியே நின்றிருக்க. இதுக்காக பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. இவ்வளவு நாளா என்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்த எல்லாரும் இப்ப என்ன குறைவா நினைக்கிறீங்க தானே? என்னோட உண்மையான சக்தி என்னன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்க என் முன்னாடி மண்டி போட்டுதான் ஆகணும். அவர் கிட்டத்தட்ட பைத்தியமாகி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது வைரவேல் காற்றில் குதித்து ஹரிஷை தாக்க முன்னால் சென்றார். பானையை பற்றிய யோசனையில் ஆழ்ந்திருந்த ஹரிஷ் கடைசி நொடியில்தான் அவர் தன்னை தாக்க வருவதை கவனித்தான். அவன் சடனாக ஆற்றல் மூலம் தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்தான். ஆனாலும் அந்த நேரத்தில் அவன் கடுமையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டது போல உணர்ந்தான். இதனால் அவன் உடலில் வலி ஏற்பட முகத்தை சுமித்தான். அவனால் உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்த முடியவில்லை. அதை கண்ட வைரவேலிடம் இப்போது ஒரு தன்னம்பிக்கை தெரிய, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் என்று முணுமுணுத்தார். அப்படியே திரும்பி தன்னுடைய கருடப்படையை முறைத்தவர், எதுக்காக சும்மா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாரையும் கொல்லுங்க, ஒருத்தர் கூட உயிரோட விடாதீங்க. இனி இந்தியாவில் நம்ம ஆட்சி தான் நடக்கணும் என்று உத்தரவிட்டார். அவர் சொன்னதும் திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அவருடைய உத்தரவை கேட்ட கல்பனா தன் நெற்றியில் வடிந்த மழை நீரை துடைத்தபடி, போர் தொடங்கிருச்சு, மகாசித்த கமிட்டி எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்கோம், போய் உங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி தாக்குங்க என்றாள். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ரங்கராஜனும் தன்னுடைய ஆட்களை பார்த்து, நம்மளோட குலம் எப்பவும் நியாயத்துக்கு பக்கம் தான் நிக்கணும். நாம எதுக்காக இந்த முடிவு எடுத்தோம்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால உயிருக்கே ஆபத்து வந்தாலும் யாரும் பயப்படக்கூடாது. நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும் என்று உத்தரவிட்டார். மகாசித்த கமிட்டி மற்றும் சோழகுலத்தைச் சேர்ந்த ஆட்கள் முன்னோக்கி செல்ல கருடப்படை வீரர்கள் எதிர் திசையில் இருந்து வந்தனர். இப்போது அங்கு சாமானிய மக்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த இடத்தை பார்த்து பயந்திருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த யுத்தம் எதிர்காலத்தில் நாட்டை யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்கான முன்னோட்டம். அந்த போர்க்களத்தில் சிலர் அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். சிலர் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக போரிட்டனர். இதற்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் ஹரிஷும் ஜீவாவும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போரிட்டனர். இப்படி அவர்கள் எல்லோரும் தங்கள் உயிரை பணயம் வைக்க ஏதோ ஒரு காரணம் இருந்தது. 2 தரப்பும் முழு வேகத்துடன் மோதிக்கொள்ள அந்த இடம் முழுக்க ரத்த வெள்ளம் வழிந்து ஓடியது. பல வீரர்களின் சடலங்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. ஆனாலும் மீதம் இருந்தவர்கள் தளராமல் சண்டை போட்டனர். அப்போது திடீரென ஒரு பயங்கரமான குரல் எல்லோரின் காதிலும் கேட்டது. கருடப்படையை எதிர்த்து தாக்குங்க என்று ஒரு குரல் உத்தரவிட ஆவேசமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் நிறுத்தி திரும்பி பார்த்தனர். அங்கே நாகர்பவி மற்றும் பஞ்சமுகி ஆசிரமத்தைச் சேர்ந்த ஆட்கள் வந்திருந்தனர். கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். அந்த ஆசிரமத்தின் தலைவர்கள் கூற போரிட்டுக் கொண்டிருந்த கல்பனாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இப்போது அந்த போர் இன்னும் உக்கிரமடைந்தது.